Hello dear brothers and sisters. So welcome to Poor Tamil classes. So நம்மளுடைய ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்க்கான வரக்கூடிய 2026க்கான குரூப் 4 கிளாஸஸ். ஸோ அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஷெட்யூல் 1 படி நம்ம போக போகிறோம். ஸோ ஷெட்யூல் 1க்கான கிளாஸஸ். ஸோ அந்த ஒரு சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷெட்யூல் 1ல் அழகு 1 இலக்கணம் இருக்கும். அதில் எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் சொல்லிட்டு 2 இருக்கு இல்லையா? அப்போது தமிழில் அதில் இலக்கணத்தை எழுத்திலக்கணம் டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், சொல்லிலக்கணம் டாபிக் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ அந்த எழுத்திலக்கணம் சொல்லிலக்கத்துலையும் ஒவ்வொரு நிறைய டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸ் வைஸாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஆக்சுவலாக வந்து சேர்த்து எழுது பிரித்து எழுது இருக்குமா? ஸோ அதுக்கப்புறம் வந்து சந்திப்பிழை இருக்குது. அந்த சந்திப்பிழை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சந்திப்பிழை நல்லா பாருங்கள். சந்திப்பிழை அப்போது சந்திப்பிழை பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ அந்த கான்செப்ட்ஸ் என்னென்ன சந்திப்பிழையில் என்னென்ன விதிகள் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர் பார்க்க வேண்டியது ஒரு அவசியம். சரியா? ஸோ ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பார்க்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே 2025 நடந்த குரூப் 4 எக்ஸாமினேஷன். நல்லா பாருங்கள், குரூப் 4 அண்ட் குரூப் 2. சரியா? குரூப் 2 2A இந்த எக்ஸாமினேஷனுக்கான ஒரு கொஷின் பேப்பர் நம்ம பார்க்க போகிறோம். சந்திப்பிழை கான்செப்டில் என்ன மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகே, ஸோ அப்போது இந்த கொஷின்ஸ்லாம் பாருங்கள். டேரெக்டாக பாருங்களேன். இந்த கான்செப்ட் பார்த்துட்டு நல்லா பாருங்கள். கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்றதை பார்த்துட்டு ஏன் நம்ம சந்திப்பிழை ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொஷின்ஸ் கேட்குறாங்களே, அப்போ சந்திப்பிழை பார்க்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஸோ இப்போ சந்திப்பிழை விதிகள் என்னென்னலாம் இருக்குது, எந்த மாதிரிலாம் வந்து சந்திப்பிழைனா ஒன்றும் கிடையாது. சந்திப்பிழைனாலும் ஒற்றுப்பிழைனாலும் ரெண்டு ஒரே டாபிக் தான். நல்லா பாருங்கள், எழுத்திலக்கணத்தில் சந்திப்பிழைன்னு இருக்கும். அதுவே சொல்லிலக்கணம் கீழே பார்த்தோன்னா அதில் ஒரு ஒற்றுப்பிழைன்னு ஒரு டாபிக் இருக்கும். சந்திப்பிழைனாலும் ஒற்றுப்பிழைனாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? இதை ஸ்கூல் புக்ஸில் நம்ம எங்கேயுமே சந்திப்பிழை ஒற்றுப்பிழைன்னு சொல்லிட்டு டேரெக்டாக டாபிக்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. என்னென்னு கொடுத்துருப்பாங்க? வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடங்கள் கொடுத்துருப்பாங்க. புரியுதா? ஸோ அந்த வல்லினம் மிகும் இடம்னா என்ன, மிகா இடம்னா என்ன, அப்போ எந்த இடத்துல வல்லினம் மிகணும், அந்த வல்லினம் மிக எழுத்துக்கள் எங்கெல்லாம் மிகணும்னா அது எங்கெல்லாம் வரணும், மிகக்கூடாதுன்னா எங்கே வரக்கூடாது, இந்த மாதிரி கான்செப்ட் பற்றி படிக்கிறது தான் சந்திப்பிழை ஒற்றுப்பிழை. சரியா? ஸோ அதான் நம்ம கிளாஸில் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் ஒரு டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நம்மளுக்கு கிடச்சிரும். அடுத்து நம்ம ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம். அதே சமயத்தில் இந்த தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. இந்த கிளாஸ்க்கான தம்ப்நெயில் வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழை TNSERT அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட் சந்திப்பிழை சம்மந்தப்பட்டு வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் சம்மந்தப்பட்டு ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் இருக்கும், ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் இருக்கோ அது எல்லாத்தையும் கம்பலேஷன் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா? இதே சந்திப்பிழையை பேஸ் பண்ணி அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க இல்லையா? அப்போ அவுட் ஆஃப் சோர்ஸஸ்க்கான கிளாஸஸ் அடுத்த ஒரு கிளாஸ் வரும். புரிஞ்சுதாமா? ஸோ ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த சந்திப்பிழை சம்மந்தப்பட்டு ஆல்ரெடி பழைய ஒரு கிளாஸ் இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி ஒரு கிளாஸஸ்ன்றது 2025க்கான குரூப் 4 எக்ஸாமினேஷனுக்கு எடுத்திருப்பேன். அந்த கிளாஸஸ் நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன் சார் அப்படின்றாங்க. திரும்ப இந்த கிளாஸ் வந்து பார்த்தா நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேணாம், நீங்கள் டேரெக்டாக சும்மா பார்க்குறோம் தான் பாருங்கள். இல்லை ஆல்ரெடி நான் அந்த கிளாஸை பார்த்துருக்கேன், எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு, நான் புரிஞ்சிருக்கேன், நான் ஃப்ரெஷர்ஸ் கிடையாது, நான் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு 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 அஸ்பிரண்ட் தான் அப்படின்னும் போது நீங்கள் இந்த கிளாஸை ஸ்கிப் பண்ணிவிட்டு அவுட் ஆஃப் சிலபஸ்க்கான அவுட் ஆஃப் சோர்ஸஸ்க்கான ஒரு கிளாஸ் நெக்ஸ்ட் வரும் சந்திப்பிழை பேஸ் பண்ணி அந்த கிளாஸை நீங்கள் பார்க்கலாம். சரியா? ஸோ ஓகே, இல்லை சார் நான் அதை பார்க்குறேன் அப்படின்றவங்க பார்க்கலாம். அதே போல் ஃப்ரெஷர்ஸ் நீங்கள் என்னென்ன கிளாஸஸ் கொடுக்குறோன்னா அது எல்லாத்தையும் தான் நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா நீங்கள் புதுசாக உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்றதால A to Z ஒவ்வொரு கிளாஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஸோ அப்போ புரிஞ்சிடுச்சு இல்லையா? ஸோ ஓகே, ஸோ அப்போ கொஸ்டின் நம்பர் 12 பாருங்கள். அதை எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் பேப்பருக்கான அந்த கொஸ்டினில் 12. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையற்ற சொற்றொடரை தேர்க அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இப்படி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ பொதுவாக என்ன ஆகுனா சந்திப்பிழை அப்படின்ற ஒரு கான்செப்ட் எங்கே ப்ளே ஆகுது? இங்கே பாருங்கள், அங்கு கேட்டான், இங்கு பேசாதே, எங்கு சென்றாய், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? அப்போ இதில் சந்திப்பிழையற்ற கான்செப்ட் எதுன்றது நம்ம எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய அந்த விதிகள் அந்த கிளாஸஸை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு திரும்ப இந்த கொஸ்டினை வந்து நீங்கள் பார்க்கும்போது நீங்களே ஆன்சர் பண்ணுவீங்க, ஆப்ஷன் A தான் கரெக்டுன்ட்டு. ஓகேவா? இங்கே வல்லினம் பாருங்களேன், வல்லினம் மிகுது, வல்லினம் மெய் எழுத்து இக்குன்றது வரணும், இப்படி எழுதுனா தான் கரெக்டு. அங்கு கேட்டான்ல இக்கு இடையில வரணும், வந்தால் தான் இது கரெக்டான ஒரு தொடர், ஒரு சொற்றொடர், ஒரு வாக்கியம். ஓகேவா? இந்த மாதிரி இக்கு இல்லாமல் வருது அப்படின்னா இது தவறு. ஓகேவா? இங்கும் பாருங்களேன், இங்கு பேசாதே, இங்கே இப்போ வரணும் ஆனால் வரலை, அப்போ இதுவும் தவறு. எங்கு சென்றா இச்சு வரணும், இங்கே வரலை, அப்போ இது மூணும் தவறு, இதுதான் சரி அப்படின்றது உங்களுக்கு எப்படி அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்? நீங்கள் சந்திப்பிழைனா என்ன, அதாவது வல்லினம் மிகும் இடம்னா என்ன, மிகா இடம்னா என்ன, அதுக்கான விதிகள் என்ன, இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினுக்கு ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு நல்லா பாருங்கள், வெரி ஈஸி கொஸ்டின் ஆன்சர் பண்ணிட்டு அழகாக ஒரு மார்க்கை கொத்திட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது ஒரு கொஸ்டினா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நல்லா பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? ஒற்றுப்பிழையை சரி செய்க. ஒற்றுப்பிழை அப்படின்னா சந்திப்பிழை. ஒற்றுப்பிழையை சரி செய்க. 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா? 4 வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 வாக்கியங்களும் படித்து பார்க்கும்போது ஒரு சில இடத்துல தேவையில்லாமல் மெய் எழுத்துக்கள் வந்திருக்கும். மெய் எழுத்துக்கள் தேவையில்லாமல் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில இடத்துல மெய் எழுத்துக்கள் வந்திருக்காது. அப்போ எந்த இடத்துல வரணும் வரக்கூடாதுன்ற படிக்கிறது தான் சந்திப்பிழை. வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம்.
அதான் சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்டை பார்க்கும்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட். ஏன் திரும்பவும் அந்த கான்செப்ட் நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய இந்த கான்செப்டை நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டின் அட்டன் பண்ணும்போது இது தாண்டா ஆன்சர் கரெக்ட்ன்றது உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ வள்ளலார் அருளிய வழிகளை, வழிகளை இங்கே இக்கு மிஸ் ஆகிருக்கும். ஓகேவா? இங்கே வந்து பார்த்தோன்னா இக்கு வந்திருக்கும், வேற எங்கேயாவது தவறு பண்ணியிருப்பாங்க. பாருங்க, கடைப்பிடித்து இந்த இடத்துல இப்பு வராமல் இருக்குது, அப்போ இந்த இடத்துல இதுவும் தப்பு. ஓகேவா? இங்கே பாருங்களா, வழிகளை அப்படின்றதுக்கு வழிக்கலை தேவலாம் ஒரு இக்கு வந்திருக்கு, அப்போ தப்பு. தேவலாம் வல்லினம் மிகு இருக்குது, அங்கே வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது, தேவலாம் மிகுது, அப்போ அந்த ஒரு விதியும் தப்பு. அப்போ பாருங்க, இங்கே பாருங்க, வழிகளை ஓகே கரெக்டு. கடைப்பிடித்து ஓகே, கடைப்பிடித்து இப்போ வரணும். ஓகேவா? ஏன் இப்போ வரணும், இங்கே ஏன் இக்கு வந்துச்சு, இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான விதிகள் தான் அந்த சந்திப்பிழை கிளாஸ், இந்த சந்திப்பிழை கிளாஸ். சரியா? நம்ம அடுத்து இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்துட்டு பார்ப்போம். ஓகேவா? ஸோ கடைப்பிடித்து ஒழுகினால் மனித நேயம் மலரும். ஸோ சரியான ஒரு தமிழ், சுத்தமான ஒரு தமிழ் வாக்கியம், தவறில்லாத சந்திப்பிழை தவறில்லாத ஒரு ஒரு மனித வாக்கியம். சரி, ஒரு 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 வாக்கியம், தமிழ் வாக்கியம். சரியா? ஸோ ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓகே. ஸோ பாருங்க, நல்லா பாருங்க, இந்த இடத்துல சந்திப்பிழையோ ஒற்றுப்பிழையோ இல்லை வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் சொல்லிட்டு எந்த ஒரு ஒரு அடையாளமும் இருக்காது. ஆனால் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னே, இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க இது சந்திப்பிழை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ அந்த விதிகள் சம்மந்தப்பட்டு இந்த கிளாஸஸ் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் கூற்று கொடுத்துருக்காங்களா, கூற்று என்னது, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும். ஓகேவா? தந்த பலகை. ஓகேவா? ஏன் இந்த இடத்துல தந்த பலகை அப்படின்றது கொடுத்துருக்காங்க, ஏன் அது என்பதன் பொருளாகும் சம்மந்தமே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது சரியா தப்பான்னு எப்படி தெரியறது, அதுக்கு தான் சந்திப்பிழையை நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஏன்னா நல்லா பாருங்க, இந்த ஒரு கொஸ்டின் அப்படின்றது இது ஸ்கூல் புக்கில் கிடையாது. எங்கேருந்து எடுத்துருக்காங்க, அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்பிளே அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து எடுத்துருக்காங்க. புரியுதா? அந்த ஒரு அவுட் ஆஃப் சோர்ஸ் அடுத்த கிளாஸ் நம்ம அதையும் தான் சேர்த்து நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் அதையும் இதையும் சேர்த்து பார்த்துட்டீங்க அப்படின்னா சந்திப்பிழை வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். புரியுதா? ஸோ அதை பார்த்துக்கோ. அப்போ தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை, இது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் கரெக்டு, அடுத்து நீங்கள் உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம கிளாஸ் அடுத்து நீங்கள் கவனிக்கும் போது உங்களுக்கு புரியும். ஓகேவா? இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்னும் ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறிக்கிறது. ஆமாம், கரெக்டு. ஓகேவா? ஸோ இங்கே பாருங்க, கூற்று தவறு, காரணம் தவறு. ஒரே நிமிஷமா. ஓகே. ஸோ ஓகே. ஸோ இப்படி வருது இல்லையா? ஸோ இது தவறு, ஆக்சுவலாக ரெண்டுமே தவறு தான். ஏன்றது கிளாஸில் நம்ம பார்ப்போம். ஏன் தந்த பலகை, நல்லா பாருங்க, தந்த பலகை அப்படின்றதுக்கும் நல்லா பாருங்க, தந்த பலகை அப்படின்றதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இதை பற்றி படிக்கிறது தான் இந்த வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம் சந்திப்பிழையின் ஒற்றுப்பிழைன்ற கான்செப்ட். நல்லா பாருங்க, தந்த பலகை, இங்கே பாருங்களேன், இந்த சொல் தனித்தனியாக இருக்கு பாருங்க. தந்த பலகை தனித்தனி பொருள் தரும். தந்த பலகை, பலகையை தருதல் அப்படின்ற பாருங்க, கொடுத்த பலகை அப்படின்ற பொருளை தரும். எது இந்த இடத்துல இப்பு வரல அப்படின்னா தந்த பலகை. பலகைன்னா நம்ம ஒரு இது ஒரு பலகை இருக்கு இல்லையா, ஒரு மரப்பலகை இருக்கு இல்லையா, பலகை. இந்த பலகை தந்த பலகைனா அந்த பலகையை தந்த பலகை, கொடுத்த பலகை அப்படின்ற பொருள் தரும். ஆனால் இருந்தாலும் பாருங்களேன், இப்பு வந்திருக்கு, அப்போ இந்த ஸ்டேட் பண்ணுறது தவறு, இந்த ஸ்டேட் பண்ணுறது தப்பு. இதே இந்த இடத்துல இப்பு வராமல் வெறும் தந்த பலகைன்னு வந்ததுன்னா கொடுத்த பலகைன்ற பொருள் தரும், இது சரியானது. ஓகேவா? ஸோ அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, இரண்டு சொற்களுக்கு இடையில் இப்பு என்ற ஒற்றெழுத்து, இப்புன்னு சொல்லக்கூடிய ஒற்றெழுத்து என்னது, மெய்யெழுத்து. ஸோ இப்புன்ற ஒற்றெழுத்து இந்த இடத்துல மிகுந்து வந்ததுனால இது கொடுத்த பலகை என்ன பொருளை குறிக்குது. ஸோ அந்த மாதிரி இப்பு மிகுந்து வந்துச்சுன்னா, இப்பு வருது அப்படின்னா கொடுத்த பலகைன்ற பொருள் தராது. ஓகேவா? இப்பு வராமல் நல்லா பாருங்க, இப்பு இந்த ஒற்றெழுத்து மிகுந்து வருவதால் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஒருவேளை இந்த இடத்துல மிகாமல் வருவதால் கொடுத்த பலகை என்ன பொருளை குறிக்கிறதுனா கரெக்ட். ஓகேவா? நல்லா பாருங்க, ஃப்ரெஷர்ஸ் வந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கன்ஃபியூஸ் ஆக வேணாம். சிம்பிள், நம்ம கான்செப்ட் அடுத்து நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர் திரும்ப வந்து இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணும்போது ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு போயிடுங்க. ஓகேவா? அப்போ தந்த பலகை அப்படின்றதுக்கும் தந்த பலகை அந்த இப்போ இடையில நம்ம சேர்த்து நம்ம இதை படிக்கிறதுக்கும் வித்தியாசம், பொருள் மாறுபடும். அதை பற்றி படிக்கிறது தான் சந்திப்பிழை. ஓகேவா? அப்போ தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை, இப்போ வராமல் இருக்குதுன்னா இது கொடுத்த பலகை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ போட்டிருக்காங்க, அப்போ இதுவும் தவறு தான். இதுக்கும் கொடுத்த பலகைன்னு வருது, இப்போ வரணும்னு சொல்லியிருக்காங்க, இப்போ வரக்கூடாது இந்த கொடுத்த பலகைன்ற பொருள் தரதுக்கு, அப்போ இதுவும் தவறு தான். அப்போ கூட்டும் தவறு, காரணமும் தவறு. சரியா? அப்போ சரியா இருக்கு. புரியுதா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன? இதை நம்ம கிளாஸ் ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிளோட கிளாஸ் நம்ம பார்ப்போம். இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன், தந்த பலகை, இந்த தந்த பலகை இப்போ ஒரு வேலை வந்துருச்சு அப்படின்னா இந்த தொடருடைய பொருள் அப்படியே மாறுபடும்.
எப்படி மாறுபடும்? தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகைன்ற பொருள் தருமா? இதுவே இப்பு சேர்ந்துருச்சு, தந்த பலகை இப்பு சேர்ந்துருச்சு அப்படின்னா தந்த பலகை, தந்தம். தந்தம் என்றது யானையுடைய தந்தம். புரியுதா? பொதுவாக ஒரு தந்தத்தினால ஆன பலகைன்னு வந்துடும். இது கொடுத்த பலகை, இது தந்தத்தால் ஆன பலகைன்னு வந்துடும். தந்த பலகை சேர்த்து எழுதும்போது. புரியுதா? அப்போ ரெண்டுத்துக்கும் பொருள் மாறுபடும். அப்போ எந்த இடத்துல எந்த மாதிரியான தொடர்களை பயன்படுத்தணுன்றது தெரிஞ்சு பயன்படுத்துறதுக்கு பேர் தான் சந்திப்பிழை. அப்போ சந்திப்பிழை எந்த இடத்துல பிழை இல்லாமல் எழுதணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுக்கு நம்மளுக்கு வல்லினம் மிகும் இடம் எது, வல்லினம் மிகாத இடம் எதுன்னு தெரிஞ்சுதான் வல்லின எழுத்துக்கள் வல்லின மெய் எழுத்துக்கள் எங்கே நம்ம போடணும் எங்கே போடக்கூடாதுன்றது தெரிஞ்சாதான் ஒரு தொடர் நம்ம தமிழில் தவறலாமல் எழுத முடியும். ஓகேவா? ஸோ ஃபைன். இது ஒரு எக்ஸாம்பிளா? அடுத்து பாருங்க. ஸோ கடைசியாக இந்த ஒரு எக்ஸாம்பிள். ஓகேவா? இங்கேயும் பாருங்க, இங்கேயும் கூற்று காரணம். நல்லா பாருங்க. அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். நல்லா பாருங்க. இந்த கான்செப்டை இந்த இடத்துல சுட்டு சொற்கள், சுட்டு எழுத்துக்கள் ஒரு கான்செப்டை பார்ப்போம். அது எழுத்துலக்கணத்தில் இருக்கு. சுட்டு சொற்கள், சுட்டு எழுத்துக்கள் சொல்லி கான்செப்ட் பார்ப்போமா? அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்டு இருக்கும், அந்த கான்செப்ட் சம்மந்தப்பட்டு இருக்கும். தட்ஸ் ஃபைன். ஆனால் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்? சந்திப்பிழைக்கும் யூஸ் பண்ணலாம், சந்திப்பிழை வச்சியும் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? அப்பக்கம் இப்பக்கம் உப்பக்கம் அப்படின்னா அப்பக்கம் இப்பக்கம் இது ரெண்டுத்துக்கும் இடையில இருந்து உப்பக்கம் சொல்லுவோம். ஊன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். இது சுட்டு எழுத்துக்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான். அது நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், அது பிரச்சனை இல்லை. சந்திப்பிழை வச்சு ஒருவேளை இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்பக்கம் இடையில இப்போ வருமா? வரணும். இப்பக்கம் இடையில இப்போ வரணுமா? வரணும். உப்பக்கம் அப்போ இடையில இப்போ வரணுமா? வரணும். ஓகேவா? ஏன் இந்த இடத்துல இந்த வல்லினம் மிகுது அப்படின்றத கான்செப்டை உள்ளே போய் பார்ப்போம். ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ அதுக்காக ஆக்சுவலாக அது கான்செப்ட் சுற்று சொற்களுக்கான சுற்று எழுத்துக்களுக்கான ஒரு கான்செப்ட். இருந்தாலும் உங்களுக்கு புரியுன்றதுக்காக ஏன் இந்த இடத்துல இந்த இப்பு வந்துச்சு, ஏன் இந்த இடத்துல இது வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இது. ஆமாம், இது சரியான எக்ஸாம்பிள். இப்போ அப்பக்கம் அப்படின்றதுனால ஆ பக்கம் அப்படின்றத எழுதலாமா? எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா? இப்புன்றது வந்து தான் எழுதணும். ஓகேவா? ஸோ இதான் வந்து பார்த்தோன்னா ஒரு எக்ஸாம்பிள். ஆனால் சுற்று சொற்களுக்கான ஒரு எக்ஸாம்பிள் இது. இருந்தாலும் அதை பேஸ் பண்ண நம்ம இங்கே வல்லினமும் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ இப்போ தான் கிளாஸ்க்கு நம்ம வர போகிறோம். ஸோ அழகாக நோட்ஸ் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ மெட்டீரியல் பேட்சுடைய ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் பிரச்சனை கிடையாது. நீங்கள் அழகாக கிளாஸை கவனிங்க. மெட்டீரியல்ன்றது உங்களுக்கு குரூப்பில் வந்து சேர்ந்தோம். சரியா? ஸோ ஓகே ஓகே பொதுத்தமிழ் சந்திப்பிழை இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சிஆர்டியில் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட். ஓகேவா? இதே சந்திப்பிழைக்கான அவுட் ஆஃப் சோர்சஸ் கண்டென்ட் அடுத்த ஒரு கிளாஸ் வரும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் சந்திப்பிழை கிளாஸ் ரெண்டுத்தையுமே பார்த்துட்டீங்க அப்படின்னா சந்திப்பிழை வந்து எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எத்தனை கொஸ்டின் வந்தாலும் சரி, மினிமம் ஒரு கொஸ்டின் வந்தாலும் சரி, மேக்ஸிமம் 2 3 4 கொஸ்டின் வந்தாலும் சரி, உங்களால் எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ண முடியும் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா. ஓகேவா? ஸோ ஃபைன். நல்லா பாருங்கள், இது எஸ்ஐஆர்டி ஸ்கூல் புக்ஸ்க்கான ஒரு பிடிஎஃப். ஸோ இந்த என்ன சொல்கிறது, இந்த வீடியோக்கான தப்பிலே அப்படியே எடுத்து வந்து கொடுத்துருக்கேன். காரணம் என்னன்னா, இது வந்து எஸ்சிஆர்டி பேஸ் பண்ண சந்திப்பிழை கிளாஸ்ப்பா அப்படின்றது. ஓகே, அவுட் ஆஃப் சோர்ஸ்னா என்னது? எஸ்சிஆர்டி புக்ஸ் இல்லாமல் வெளியில் போய் நம்ம சந்திப்பிழை என்னெல்லாம் எக்ஸ்ட்ரா படிக்கணுமோ அது நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல் சந்திப்பிழையான வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இதை பற்றி படிக்கிறது. அதனால தான் இங்கேயும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டேன். ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்ம கண்டென்ட் வருவோமா? ஸோ பொதுத்தமிழ் அழகு 1 இலக்கணம் அப்படின்ற ஒரு தலைப்பு கீழே தான் அந்த சந்திப்பிழைன்றது இருக்கும். ஸோ எழுத்து இலக்கணத்தில் சந்திப்பிழைன்னு இருக்கும், சொல் இலக்கணத்தில் ஒற்றுப்பிழைன்னு இருக்கும். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான், ஒரே டாபிக் தான். ஓகேவா? வல்லினம் மிகாமிடம் மிகுமிடம். ஓகே, இந்த கான்செப்ட் பற்றி படிக்கிறது தான். ஓகேவா? பார்த்துருமா? இப்போது வல்லினம் மிகும் இடங்கள் மிகா இடங்கள் இந்த கான்செப்ட் நம்ம 1 by 1 பார்க்க போகிறோம். ஸ்கூல் புக்ஸுடைய கண்டென்ட்டை மட்டும் வச்சு ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு சொல்லின் முதல் எழுத்து, ஒரு சொல்லின் முதல் எழுத்து. ஆக்சுவலாக இந்த சந்திப்பிழைன்ற கான்செப்ட் நம்ம எதுக்காக பார்க்குறோம் அப்படின்னா, இதை நான் சொல்லிடுறேன். இந்த சந்திப்பிழை கான்செப்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொற்றொடர் நம்ம ஒரு வாக்கியம் ஒரு சென்டென்ஸ் எழுதுறீங்க அப்படின்னா 2 சொற்கள் வருது. நிறைய சொற்கள் வருமா? ஒரு சொற்றொடர்னா 2க்கு மேற்பட்ட சொற்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் என்ன சொல்லுவோம்? ஒரு சொற்றொடர்னு சொல்லுவோம், ஒரு வாக்கியம் சொல்லுவோம், ஒரு சென்டென்ஸ் ஆங்கிலத்தில் சென்டென்ஸ்னு சொல்லுவோமா? ஓகே, அப்போது இது ஒரு சொற்கள் சொல்ல அமையுது, இந்த ஒரு சொல்லுன்றது இங்கே ஒரு அமையுது. ரெண்டாவது, இது முதல் வார்த்தை, இது ரெண்டாவது வார்த்தை. சரியா? அப்போது இந்த முதல் சொல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சொல்லுடைய கடைசியில் இந்த இடத்துல தான் ஒற்றெழுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து மிகுணுமா மிகக்கூடாதா அப்படின்றத பற்றி படிப்போம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இந்த வல்லின மெய்யெழுத்து, இந்த வல்லின ஒற்றெழுத்து இந்த இடத்துல மிகுமா மிகக்கூடாதா அப்படின்றது எதன் அடிப்படையில் அமையணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பேசிக்கு
ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து ஃபஸ்ட்டு இதை தான் ஃபஸ்ட் நம்ம வெரிஃபை பண்ணணும். ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து கா வரிசையிலையோ அது இக்கு வரிசையிலையோ, இக்கு வரிசையில் என்னமா காலேருந்து காக்கா கீக்கின்னு சொல்லி போகுமே இல்லையா, ஸோ கவு வரைக்கும். அதே போல் இக்கு இச்சு சா சா சி சின்னு சொல்லிட்டு போயிட்டு சவு வரைக்கும். அதே போல் டா சரியா, என்னது சரி டால பா இப்போ வரிசை பா பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குமா, இது வரைக்கும் போகும், பவு வரைக்கும் போகும். ஓகேவா. அதே போல் தா இத்து இருக்கு இல்லையா, ஸோ தா தா அப்படின்னு சொல்லிட்டு தீன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும், இது வரைக்கும் போகும், அதனுடைய வரிசை தவு வரைக்கும் போகும். ஓகேவா. இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம், இத்து வரிசை, இக்கு வரிசை, இச்சு வரிசை, இப்பு வரைக்கும் சொல்லுவோம். அப்போ என்னது தகர வரிசை, பகர வரிசை, ககர வரிசை, சகர வரிசை அப்படின்றத சொல்லுவோம். ஓகேவா. இந்த நாலு எழுத்துக்களையும் பாருங்க, இந்த நாலு எழுத்துக்களும் மெய் எழுத்துக்கள்ன்றது உங்களுக்கு தெரியுது. எந்த மெய் எழுத்துக்கள் இது என்ன வகையில் வருது அப்படின்னா எதுன்னு பார்த்துருப்போம், வல்லின மெய்யெழுத்துக்கள்னு பார்த்துருப்போம். வல்லின மெய்யெழுத்துக்கள் என்னது, க ச ட த ப ர. ஓகேவா. இது அப்படியே மேலே புள்ளி வைக்கிறீங்க, இதுதான் வல்லின மெய்யெழுத்துக்கள். ஓகேவா. இதில் கா ச த ப. ஓகேவா. இதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க, இந்த இட்டும் இரும் நம்மளுக்கு தேவையில்லை. சந்தி பிழையில் இதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது நம்மளுக்கு தேவையில்லை, அவசியப்படாது. ஓகேவா. இப்போ இக்கு இச்சு இத்து இப்பு இந்த 4 வல்லின மெய்யெழுத்துக்களை வச்சு தான் இந்த சந்திப்பை என்ற கான்செப்டே முழுமை. அதான் சொல்கிறேன், இது முக்கியமானது, இதை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா. அப்போது ககர வரிசை, சகர வரிசை, தபர வரிசை, தகர வரிசை, பகர வரிசை, இந்த வரிசைகளுடைய இதில் ஏதாவது ஒரு சொல்லுடைய வரிசைகளுடைய ஒரு எழுத்தை வச்சு ரெண்டாவது சொல் வருது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அந்த எந்த சொல் ஸ்டார்ட் ஆகுது, எந்த எழுத்தினுடைய, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, என்னென்னு பார்த்துருப்போம், அங்கு கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அங்கு கொடுத்தான், இந்த இடத்துல இக்கு வரணுமா, வரணும். ஓகேவா. ஏன் வரணும், அங்குன்றது முதல் சொல், இப்போ நம்ம பார்த்த மாதிரி அங்குன்றது முதல் சொல், கொடுத்தான்றது ரெண்டாவது சொல். ஓகேவா. இந்த கொடுத்தான் சொல்லக்கூடிய இந்த ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து பாருங்க, கா வரிசையிலையோ சா வரிசையிலையோ தா வரிசையிலையோ பா வரிசையிலையோ இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு இந்த சொல் தொடங்கியிருக்கானா அவன் தொடங்கியிருக்கு. இங்கே பாருங்க, கா வரிசையில் கோ அப்படின்ற ஒரு எழுத்தை வச்சு கொடுத்தான்ற ஒரு வார்த்தை தொடங்கியிருக்கு, ஒரு வார்த்தைன்றது வந்திருக்கு. அப்போது இந்த எழுத்தினுடைய இந்த வரிசையினுடைய மெய்யெழுத்தான இக்குன்றது தான் இங்கே வரணும். ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் பேசிக். இப்போது இந்த இடத்துல இக்கு வரணுமா வரக்கூடாதுன்றது ரெண்டாவது விஷயம், அதை பற்றி படிக்கிறதா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா. சரியா, அதை பற்றி படிக்கிறதா இந்த சந்திப்பிழை நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதான் அங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க, ஒரு சொல்லின் முதல் எழுத்து நிறைய சொற்றொடர், ஒரு சொற்றொடரில் நிறைய சொற்கள் இருக்கும். திடீர்னு இப்போ இந்த ஒரு சொல் எடுக்கிறோம், இந்த சொல்லுடைய முதல் எழுத்து ஃபர்ஸ்ட் லெட்டர், நிறைய லெட்டர், அது ரெண்டுக்கு மேற்பட்ட சொற்கள் எழுத்துக்களோ கொண்டு ஒரு சொல்லுன்றது அமையும் இல்லையா. அப்போது இந்த முதல் எழுத்து, இந்த சொல்லுடைய முதல் எழுத்து கா சா தா பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள், கா வரிசை வல்லின எழுத்து வரிசை என்னமா, கால இருந்து கவு வரைக்கும். ஓகேவா. சா வரிசைனா சசா சிசின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும், சவு வரைக்கும். தா வரிசை அப்படின்றது ததா திதி துதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும், தவு வரைக்கும். பான்றது பால இருந்து ஆரம்பிச்சு பவு வரைக்கும். ஓகேவா. இதுதான் அந்த வல்லின எழுத்தினுடைய வரிசைன்னு அர்த்தம். ஓகேவா. அப்படி என்ன சொல்றாங்க, ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து இந்த 4 எழுத்துக்களுடைய வரிசைகளில் இருக்கக்கூடிய ஏதாவது எழுத்தினுடைய முதல் எழுத்தா வந்து அமையுது அப்படின்னா, இதில் இந்த வரிசைகளில் ஒன்றாக இருக்குது அப்படின்னா அதற்கு முன்னால் இந்த எழுத்துக்கு முன்னாடின்னு அர்த்தம். இந்த எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இடத்துல அதற்கு முன்னால் உள்ள சொல்லின், இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய இங்கே ஒரு சொல் இருக்கு, இதுக்கு முன்னால் இந்த சொல்லுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு சொல் இருக்கு இல்லையா. அப்போ இதுக்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியிலானது இந்த சொல்லுக்கும் இடையிலன்னு அர்த்தம். அப்படின்னா இந்த சொல்லுக்கு இறுதியில் தானே இந்த இடம் இருக்கு, இந்த இடம்னு அர்த்தம். இறுதியில் அந்த சொல்லின் மெய்யெழுத்தை சேர்த்து எழுதுது. எந்த சொல்லின் மெய்யெழுத்து, இந்த சொல்லுடைய முதல் எழுத்து இருக்கு இல்லையா, இதற்கு இணையான இப்போ காவரிசையில் எந்த ஒரு எழுத்து வந்தாலும் அதனுடைய மெய்யெழுத்து என்னமா, இக்கு. சாவரிசையில் எந்த எழுத்து இந்த இடத்துல வச்சு தொடங்கி இந்த சொல் வந்திருந்தாலும் அதனுடைய மெய்யெழுத்து என்னமா, இச்சு. பாவரிசையுடைய எந்த எழுத்து வந்தாலும் அதனுடைய மெய்யெழுத்து இப்பு. தாவரிசையில் எந்த வந்தாலும் அதனுடைய மெய்யெழுத்து இப்பு. ஓகேவா. இதில்
எந்த எழுத்தை வச்சு இந்த சொல் தொடர்ந்து இருக்கோ அதனுடைய எழுத்தான மெய்யெழுத்து இந்த இடத்துல வர்றது, சேர்த்து எழுதுறது. இதுக்கு பேர் தான் வல்லினம் மிகும் இடம்னு அர்த்தம். இதுக்கு பேர் தான் என்னது? வல்லினம் மிகும் இடம்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வல்லினம் மிகல்ல வல்லினம் மிகும் இடங்கள், வல்லினம் மிகா இடம், மிகல் ரெண்டுமே விட நல்லா பாருங்க. வல்லினம் மிகுதல் அப்படின்னாலும், வல்லினம் மிகல் அப்படின்னாலும், வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்னாலும் எல்லாமே ஈக்குவல், எல்லாமே ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஓகேவா? இப்போ நம்ம இங்கே பார்த்த கான்செப்டை சிம்பிளாக பாருங்கள். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்லலாம். இங்கே இது ஒரு சொல் இருக்குது, அடுத்து இந்த ஒரு சொல் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சொல்லின் முதல் எழுத்து, இது ஒரு சொல்பா, என்னது? இது ஒரு சொல். கொடுத்தான்னு சொல்லிட்டு நான் ஒரு சொல்லை இங்கே எழுதுறேன். கொடுத்தான் இல்லை கொடுத்தால் ஒரு சொல் எழுதுறேன். இந்த சொல்லின் இந்த எழுத்தினுடைய முதல் எழுத்து கா, சா, தா, பா ஆகிய வல்லின எழுத்து வரிசைகளுள் பாருங்க, கா வரிசையினுடைய வல்லின எழுத்தினுடைய வரிசைகளில் இந்த கோன்றது வந்துருச்சா? வந்துருச்சு. வரிசைகளுள் ஒன்றாக இருந்தால், ஆமாம் ஒன்றாக தான் இருக்குது, அதில் ஒன்றா தான் இருக்குது. இருக்கா? இருக்கு. இருந்தால் அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில், அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய சொல் அங்குன்னு ஒரு சொல் இருக்கு, அங்குன்னு ஒரு சொல் இருக்கு. இறுதியில், அதற்கு முன்னால் உள்ள சொல்லின் இறுதியில் அந்த வல்லின மெய்யெழுத்தை சேர்த்து எழுது. நல்ல பாருங்க, அந்த வல்லின மெய்யெழுத்து எந்த வல்லின மெய்யெழுத்து? இந்த சொல்லினுடைய மெய்யெழுத்து என்னது? இக்கு. இந்த இக்கை சேர்த்து எழுதுவது அதுக்கு பேர் தான் வல்லினம் மிகுதல். இந்த எழுத்தினுடைய வல்லின மெய்யெழுத்து இந்த இடத்துல மிகுதல். மிகுதல்னா வருதல்னு அர்த்தம், தோன்றுதல்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ உருவாகுதுன்னு அர்த்தம். ஸோ அப்போ வல்லினம் மிகல் இல்லை வல்லினம் மிகும் இடங்கள் என்கிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு பேர் தான் வல்லினம் மிகும் இடம் அப்படின்றத நம்ம சொல்லணும். புரிஞ்சுதா? ஸோ இது சந்திப்பையில் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்க்குறோம், வல்லினம் மிகும் இடங்கள். மிகா இடங்கள் அடுத்து நம்ம பார்ப்போம். ஓகேவா? இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இப்போ தமிழில் எழுதக்கூடிய எல்லா தொடர்கள்லையுமே ஒரு எழுத்து வருதுன்னா, ஒரு எழுத்து ஒரு சொல் உருவாகுதுன்னா அந்த சொல்லுடைய முதல் எழுத்து இந்த 4 எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு ஒரு சொல் உருவாயிடுச்சு அப்படின்னா, அப்போ எல்லா இடத்துலையுமே அந்த சொல்லுக்கு முன்னாடி அந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்து வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஓகேவா? ஸோ அதுக்கு தான் விதிகள் இருக்குது. அப்போ பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்கள்லாம் என்ன? அதாவது மிகுதல், வல்லினம் மிகும் இடங்கள் இதெல்லாம் என்னன்றதை பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட் என்னன்னு பார்த்துட்டோம். அடுத்து பாருங்கள், எல்லா இடங்களிலும் வல்லினம் மிகாது அப்படின்றதையும் நான் சொல்லிட்டேன், இப்போ தான் சொன்னேன். அப்போ எல்லா இடத்துலையும் அந்த மெய்யெழுத்து வந்துடுமா முன்னாடினா? வராது. ஓகேவா? அப்போது வல்லின மெய் மிகாத இடங்களே, அந்த மாதிரி வல்லின மெய் மிகல எங்கெங்கெல்லாம் வர முடியலையோ வரக்கூடாதோ அந்த இடத்த என்ன சொல்லுவோம்னா அதுதான் வல்லினம் மிகா இடங்கள். அவ்வளோதான். வல்லின மெய் வந்துருச்சு அப்படின்னா அது வல்லினம் மிகுதல், வல்லினம் மிகும் இடங்கள் அப்படின்றத சொல்லிடுவோம். இதே வல்லின எழுத்து வரல அப்படின்னா, வரக்கூடாது அப்படின்னா அந்த மாதிரி இடத்த வல்லினம் மிகா இடம் அப்படின்னு சொல்லுவோம், இல்லை வல்லினம் மிகாமை அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? இல்லை வல்லினம் மிகா, சிம்பிளாக அப்படி சொல்லிடுவோம். இது மூணுமே ஒன்று தான். புரியுதா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகமிடம் மிகாமிடம். புரிஞ்சதா? ஸோ ஓகே. அப்போ தமிழில் பொதுவாகவே இந்த மாதிரி சந்திப்பிழைய, இந்த மாதிரி வல்லினம் மிகுமிடம் மிகாமிடம்ன்ற ஒரு கான்செப்டை ஏன் படிக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம். அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிளும் இங்கே டேரெக்டாக ஸ்கூல் புக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், எதுக்காக இந்த வல்லினம் மிகமிடம் சொல்லக்கூடிய இந்த சந்திப்பிழை ஒற்றுப்பிழை வராமல் எழுதணும் அப்படின்னா இந்த ஒரு காரணத்துக்காக தான். ஒரு இடத்துல நம்ம பேசும்போதோ நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு சொற்களை வச்சு ஒரு சில சொற்களுடைய பொருள் மாறுபடும். இல்லை ஒரு இடத்துல நம்ம எழுதுகிறோம், ஏதாவது ஒரு கட்டுரை எழுதுறீங்க, ஒரு இலக்கியம்ன்றது எழுதுறீங்க, ஒரு புதினம்ன்றது எழுதுறீங்க அப்படின்னா ஒரு சில இடங்களை நீங்கள் ஒரு சின்ன ஒரு மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து நீங்கள் விடுவதன் மூலயமா, போடாமல் விடுறது மூலயமா, இல்லை வரக்கூடாத இடத்துல அந்த வல்லினத்தை போடுறது மூலயமா அந்த சொல்லுடைய பொருளே மாறிவிட்டுரும். ஓகேவா? அதனால தான் கருத்து பிழையோ பொருள் குழப்பமோ, நம்ம ஒருத்தட்ட பேசும்போதும் சரி இல்லை எழுதும் போதும் சரி, கருத்து பிழையோ, நம்ம சொல்லக்கூடிய கருத்தில் ஏதாவது பிழையோ, அந்த சொல்லுக்கான பொருளில் ஏதாவது குழப்பமோ ஏற்படாமல் இருக்க, எந்த ஒரு குழப்பமும் ஏற்படாமல் இருக்க வல்லினம் மிகுதல் வல்லினம் மிகாமை அப்படின்ற ஒரு கான்செப்டை வச்சு நம்ம அதை எழுதணும். அதுக்கு தான் இந்த வல்லினம் மிகுதல் மிகாமை அப்படின்னு சொல்லக்கூடிய கான்செப்ட் உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மண்வெட்டி கொண்டு வா. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், மண்வெட்டி கொண்டு வா. இந்த இடத்துல இக்கு எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சு. இப்போ இது ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே பொருளை தருமானா ஒரே பொருளை தராது. ஒரே பொருள், அதாவது ஒரே மீனிங்கை தருமானா தராது. நல்லா பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டு இந்த இடத்துல இக்கு வரல, மண்வெட்டி கொண்டு வா அப்படின்றது. ஓகேவா? சேர்த்து எழுதாமல் அழுத்தி சொல்லாமல் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறோம். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டியை எடுத்து வான்னு அர்த்தம்.
இந்த இடத்துல மண்வெட்டி அப்படின்றது என்னது நம்ம விவசாயம் செய்யக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். மண்வெட்டி அப்படின்றது பொதுவாக மண்ணை வெட்டக்கூடிய ஒரு கருவி, அவங்களுக்கு தெரியும். மண்ணை வெட்டி எடுத்துகிட்டு வருவோமா, ஓகேவா, அதுதான் மண்வெட்டி. அப்போ மண்வெட்டியை எடுத்து வான்னு அர்த்தம். இந்த இடத்துல மண்வெட்டி எடுத்து வா இல்லை கொண்டு வா அப்படின்னு உங்கள் அப்பா சொல்கிறார். உங்கள் அப்பா என்ன சொல்கிறாரு, டேய் மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்னது, மண்வெட்டியை. நீங்கள் கேட்கலாம், மண்வெட்டியை கொண்டு வான்னு சொல்கிறாரா இல்லை மண்ணை வெட்டி கொண்டு வாடான்னு சொல்கிறாரான்றது ஒன்று கன்ஃபியூஸ் ஆகும், ஓகேவா. ஒருவேளை உங்கள் அப்பா மண்வெட்டி கொண்டு வா, மண்வெட்டி இக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அழுத்தி சொல்லி அந்த ஒரு வாக்கியத்தை சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த மண்ணை வெட்டி கொண்டு வாடான்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா மண்வெட்டியை எடுத்துட்டு வாடா, ஜஸ்ட் எடுத்துட்டு வாடா, அந்த மண்வெட்டியை எடுத்துட்டு வாடா, அந்த கருவியை எடுத்துட்டு வாடான்னு அர்த்தம், ஓகேவா. இதுவே மண்வெட்டி கொண்டு வா அப்படின்னா அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வான்னு அர்த்தம். மண்வெட்டி எடுத்துட்டு வரது இல்லை, மண்வெட்டி, ஆனால் அந்த மண்ணை வெட்டி எடுத்துட்டு வா, அந்த மண்ணை எடுத்துட்டு வான்னு அர்த்தம். மண்ணை வெட்டி எடுத்துட்டு வான்னு அர்த்தம், ஓகே. அப்படி மண்ணை வெட்டி என்னது, மண்ணை வெட்டி கட் பண்ணி எடுத்துட்டு வாப்பான்னு அர்த்தம், ஓகேவா. அப்போ ரெண்டுத்துக்கும் பொருள் புரிஞ்சுதா. ஸோ இதுதான். அப்போ மண் வெட்டி கொண்டு வா அப்படின்னா மண்ணை வெட்டி எடுத்து வா அப்படின்ற பொருள் மாறிடும், புரிஞ்சுதா. ஸோ இந்த ரெண்டுத்துக்கான பொருள் குழப்பம் வரக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வல்லினம் மிகும் இடம் மிகாம் இடம்ன்ற இந்த கான்செப்டே பார்க்குறோம். அதுதான் சந்திப்படை, சந்தி என்ன சொல்ல, ஒற்றுப்படைன்னு சொல்லுவோம், புரிஞ்சதா. ஸோ ஓகே, ஆக்சுவலாக இந்த கான்செப்டை வச்சு கேட்ட ஒரு கொஷின் தான், இந்த கான்செப்டை வச்சு கொஷின் சந்திப்பையிலேயே இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சு கொஷின் கேட்ட கொஷின் தான் தந்த பலகை. இப்போ நம்ம பார்த்தது தந்த பலகை, ஓகேவா. இங்கே பாருங்க, மண்வெட்டி எடுத்துட்டு வா கொண்டு வா அப்படின்னா மண்வெட்டியை கொண்டு வான்னு அர்த்தம், ஜஸ்ட் கொண்டு வா, அந்த மண்வெட்டியை கொண்டு வான்னு அர்த்தம். தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகைன்னு அர்த்தம், ஓகேவா. தந்த பலகை அப்படின்னா கொடுத்த பலகை அப்படின்ற பொருள் தரும். இதுவே இந்த இடத்துல அழுத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா தந்த பலகை அப்படின்னா தந்தத்தால் ஆன பலகைன்ற பொருள் தந்துடும். பொருள் மாறுபடுதா. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்ல வரோமோ அந்த சொல்ல வரக்கூடிய கருத்துலையோ நம்ம சொல்ல வரக்கூடிய அந்த சொல்லுடைய பொருளையோ ஒரு தவறு எதுவும் ஏற்பட்டக்கூடாதுன்றதுக்காக தான் வல்லினம் எந்த இடத்துல மிகணும், பாருங்க, எந்த இடத்துல மிகணும் எந்த இடத்துல மிகக்கூடாது அப்படின்ற பொருளில் நம்ம அதை பேசணும் எழுதவும் செய்யணும், ஓகேவா. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் இந்த சந்திப்பைன்ற கான்செப்ட், புரிஞ்சுதா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு சொன்னது எதாவது கன்ஃபியூஸ் ஆகிருந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சிடும். ஒரு சொற்றொடர் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இல்லை நீங்கள் எழுதின ஒரு சொற்றொடரை படிக்கிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல சந்திப்பை இருக்குதா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அது வல்லினம் மிகுந்திருக்கா மிகக்கூடாதா அப்படின்றது நம்ம இந்த கான்செப்ட்லாம் பார்த்துட்டோம்னா ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும், ஓகேவா. ஸோ ஓகே, அப்போ பாருங்கள், வல்லினம் மிகும் இடங்களில் மிகாமல் எழுதுவதும், எந்த இடத்துல ஒரு வல்லினம் மெய்யெழுத்து வரணுமோ, இக்கோ இப்போ இச்சோ இத்தோ எங்கே வரணுமோ அங்கே வரணும். ஆனால் அந்த மாதிரி வல்லினம் மிகும் இடங்களில், வல்லினம் வரக்கூடிய இடங்களில் மிகாமல் வராமல் எழுதுறதும், வல்லினம் மிகக்கூடாத இடங்களில் வரக்கூடாத இடங்களில் அதை வல்லினம் மெய் இட்டு வல்லினம் மெய் வர மாதிரி எழுதுறதும் தவறு. அந்த தவறை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சந்தி பிழை ஆயிடுச்சுப்பா, அந்த இடத்துல சந்தி பிழை இருக்குன்னு சொல்லுவோம். சந்தி பிழை இருக்குது, ஒற்று பிழை இருக்குது, அந்த இடத்துல ஒற்று தேவையில்லாமல் வரக்கூடாது ஆனால் வந்து போட்டிருக்கீங்க, அப்போ இந்த ஒற்றுன்றது பிழையாயிருக்கு. இந்த இடத்துல இந்த ஒற்று வரணும் ஆனால் அந்த இடத்துல ஒற்று வராமல் போட்டிருக்கீங்க, அப்போ ஒற்றுன்றது இந்த இடத்துல பிழையாக இருக்குது, ஒற்று வரணும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த ஒற்று பிழை சந்தி பிழை நம்ம சொல்லுவோம், புரிஞ்சதா. ஸோ ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு கான்செப்டாக பாருங்கள், வல்லினம், இந்த வல்லின மெய் எழுத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வரணும் வரக்கூடாது, அதான் வல்லினம் மிகும் இடங்கள் பார்த்துருமா. அப்போ வல்லினம் மிகும் இடத்துக்கு நிறைய விதிகள் இருக்குது. இதில் ஸ்கூல் புக்ஸில் கொண்டு விட கண்டென்ட் மட்டும் தான் நம்ம பார்க்க போவோம், எஸ்சிஆர்டி பேஸ் பண்ணி, அதான் அந்த கிளாஸ், ஓகேவா. ஸோ பாருங்கள், எங்கேயாவது சொற்களில் எங்கேயாவது ஒரு தொடரில் அந்த இந்த அப்படின்ற ஒரு சொல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அந்த ஒரு தொடர் வந்திருக்கு, முன்னாடி என்ன வேணால் எழுத்துக்கள் சொற்கள் இருக்கட்டும், ஆனால் அந்தன்ற ஒரு சொல் திடீர்னு ஒரு தொடரில் வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்த சொல் இந்த 4 வரிசைகளில் ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு இந்த சொல் உருவாயிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக என்ன எழுத்தை வச்சு உருவாயிருக்கோ அந்த எழுத்துக்கான மெய் எழுத்து இந்த இடத்துல வரணும். ஒரு எக்ஸாம்பிள், பா வரிசையில் இப்போது என்ன சொல்கிறது, அந்த பசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொல் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பசு பான்ற எழுத்தை வச்சு ஒரு சொல் இங்கே உருவாயிருக்கு அப்படின்னா இந்த இடத்துல பான்றது வந்துருச்சா, இந்த 4 வரிசைகளில் வந்துருச்சு இல்லையா, வந்துருச்சு. அப்போ இந்த பான்ற வரிசைக்கான மெய்யெழுத்து என்னது, இப்பு. இந்த இப்பு ஆட்டோமேட்டிக்காக இங்கே வரணும், இது வராமல் போடவே கூடாது இந்த ஒரு தொடரை, இது தவறு. இப்போ வரணும், என்ன பண்ணணும், அந்த பசு இப்படி தான் எழுதணும், இப்புன்றதை வந்திருக்கணும். இப்போ வராமல் எழுதணும் அப்படின்னா அது தவறு, ஓகேவா.
அப்போ பாருங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை, சுட்டு திரிபு, சுட்டு சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நம்ம பார்ப்போம். என்னது அந்த இந்த சொற்கள்லாம் சுட்டு திரிபுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது சுட்டு எழுத்துக்கள் ஒரு கான்செப்ட் இருக்கு, அதே கிளாஸஸ் இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அது தான் சிலபஸ்ல கவர் ஆகுது. அதுல உங்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன சுட்டு எழுத்துக்கள், ஆ இ உ இதெல்லாம் சுட்டு எழுத்துக்கள். அந்த ஆ ஈன்றது ஆன்றது அந்தனும், ஈன்றது இந்தனும் மாறுது அப்படின்னா, திரியுது அப்படின்னா அதுதான்ப்பா சுட்டு திரிபு அப்படின்றத படிச்சிருப்போம். ஓகேவா? அதனால தான் இங்க சொல்றாங்க அந்த இந்தன்றது சுட்டு திரிபு அப்படின்னு சொல்றாங்க. அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை அடுத்தும் அப்படின்னா அதுக்கு பின்பும் அர்த்தம். ஓகேவா? அதுக்கு பின்பு. நல்லா பாருங்க, எங்கேயாவது நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கான்செப்ட் விதிகளில் எங்கேயாவது அடுத்து அப்படின்ற ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை பின் அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மீனிங்ல தருதுன்னு அர்த்தம். அப்படின்னா அது நல்லா பாருங்க, இந்த சொல்லுடைய அடுத்துனா இதுக்கு பின்னாடின்னு அர்த்தம், இல்லை இந்த சொல்லுடைய பின்பு அப்படின்னாலும் இதுக்கு பின்னாடி தான் அர்த்தம். புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிறீங்க, ஒரு ட்ராக் இருக்கு, ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிற்கிறீங்க, ஒரு ட்ரெயின் வருது. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ட்ரெயின் நேம் சொல்லி இந்த ட்ரெயினுக்கு அடுத்து அப்படின்னா என்னது, அதுக்கு பின்னாடி வரக்கூடிய ட்ரெயின் அர்த்தம் இல்லையா? இந்த ட்ரெயினுக்கு பின்பு ஒரு ட்ரெயின் வருது அப்படின்னா இந்த ட்ரெயினுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெயின் அர்த்தம். ரெண்டுமே ஒரே மீனிங் தானே, ஒரே மீனிங். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எங்கேயாவது அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பின்புன்னு அர்த்தம், பின்னாடின்னு அர்த்தம். பின் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா அது அடுத்துன்ற பொருளை கொடுக்கும், ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ ஃபைன். இந்த இடத்துல பாருங்க, அந்த இந்த எனும் சுட்டு திரிபுகளை அடுத்தும் அதுக்கு பின்னாடி அப்படின்னது அந்த இந்த மாதிரி ஒரு சொற்கள் வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு அடுத்தது இதுக்கு பின்னாடி. ஓகேவா? இல்ல அங்கு இங்கு என்னும் சுட்டு வினா சொற்கள் வந்துருச்சு அப்படின்னா அங்கு இங்கு அப்படின்ற சுட்டு வினா சொற்கள் வந்துருச்சுன்னா இதுக்கு பின்பும் அப்படின்னா இதுக்கு பின்னாடியும் அடுத்து என்ன பண்ணும், வல்லினம் மிகும். வல்லினம் எதை வச்சு மிகும், அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து இந்த 4 வரிசைகளை, அந்த 4 சொற்களுடைய வரிசைகளை ஏதாவது ஒன்று வச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது அதனுடைய மெய் எழுத்து கண்டிப்பா இந்த இடத்துல வரணும். புரியுதா? வரல அப்படின்னா, வராம எழுதிட்டீங்க அப்படின்னா அது ஒற்றுப்பிழை, சந்திப்பிழை. ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த தாமரை, அந்தன்றது ஒரு சொல், தாமரைன்றது ஒரு சொல்லா. இந்த பக்கம், அந்த காலம், இந்த சங்கு. ஓகேவா? பாருங்க, அந்த இந்த அங்கு இங்கு. சரி, எல்லாமே ஒரே மீனிங்கா? சரி, ஒரே எக்ஸாம்பிள் தரான். ஓகே, ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் அடுத்து நினைக்கிறேன், பார்க்கலாம். ஓகேவா? இப்போ எல்லாத்துலையும் பாருங்க அந்த இந்தனே இருக்கு. ஓகே, இது என்னது, சுட்டி திரிபுகள் நமக்கு தெரியும். பொதுவாக இந்த சொல் வந்துருச்சு அப்படின்னா அடுத்த சொல் பார்க்கணும். அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து நம்ம பார்த்த இக்கு, இச்சு, இப்பு, என்ன சொல்ற, அடுத்து ஐத்து. சரியா? இது 4 தான் முக்கியம். எல்லாமே வல்லினம் மிகும் இடம் மிக இடங்கள்ல இந்த 4 வரிசைகள் மட்டும்தான் முக்கியம். இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி நான் எழுதி காட்ட மாட்டேன். சரியா? ஸோ பாருங்க, இப்போ 2வது எழுத்து சொல்லினுடைய முதல் எழுத்து இந்த 4 எழுத்தினுடைய வரிசைகளில் வருதானா வருதுங்க. பாருங்க, தான்றது இத்தோடைய வரிசை வருதா, தாவரையோடைய வரிசை. அப்போ தான்ற எழுத்து வந்துருச்சு. இதனுடைய முதல் எழுத்து தான் வந்ததுனால அப்போ கண்டிப்பா இதனுடைய வரிசையில் இருக்கக்கூடிய இதனுடைய மெய் எழுத்தான இத்து இந்த இடத்துல கம்பல்சரி வரணும். வராம ஜஸ்ட் அந்த தாமரை அப்படின்னு எழுதுறீங்க அப்படின்னா இத்து போடாம இது சந்திப்பிழை உள்ள ஒரு வாக்கியம், ஒரு சொற்றொடர். இந்த வாக்கியம் தவறுன்னு அர்த்தம், இது பிழை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க, இந்த பக்கம் இங்க பாருங்களேன், இந்த ஒரு சொல் 2வது சொல் பாருங்க, இங்க இப்பு இருக்கா, பா இருக்கா. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா இப்புன்றது வரும். ஏன்னா இப்புன்றது இங்க வந்துருச்சு, பா வரிசையில் வந்துருச்சு. அப்போ அதுக்கான மெய் எழுத்து இங்க வரணும். அடுத்து காலம் இருக்கு, கா வரிசை பாருங்க வந்துருச்சு. அப்போ முதல் எழுத்து கான் இருக்கு, அப்போ அதுக்கான மெய் எழுத்து இங்க மிகணும். சங்குன்னு இருக்கு, அப்போ சா வரிசை, அதுக்கான மெய் எழுத்து இச்சு இங்க மிகணும்னு அது வரணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல ஏதாவது நீங்க ஒன்று கூட மிஸ் பண்ணி போட்டீங்க அப்படின்னா, இல்லாம போட்டீங்க அப்படின்னா அதுதான் சந்திப்பிழை. ஓகேவா? அதுதான் சந்திப்பிழை. அப்போ அந்த இந்த அங்கு இங்கு இந்த மாதிரி சொற்கள் வந்து அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து நம்ம பார்த்த அந்த 4 வரிசைகள் ஏதாவது ஒரு எழுத்தை வச்சு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த எழுத்தினுடைய மெய்யெழுத்து என்னவோ, வல்லின மெய்யெழுத்து என்னவோ அந்த மெய்யெழுத்து அந்த இடத்துல வரணும், அதுக்கு முன்னாடி வரணும். புரியுதா? ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கான்செப்ட். இது என்னது, முதல் விதி. ரெண்டாவது பாருங்க, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் அந்தன்றதுக்கு மட்டும் தான் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்தோம், அங்கு இங்கு எக்ஸாம்பிள் பார்க்கவே இல்லையே. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? சிம்பிள் பாருங்க, அங்கு சென்றான். நம்ம என்ன பார்த்தோம், அங்கு இங்கு அப்படின்ற சொல்லுக்கு பின்னாடி
கண்டிப்பாக வல்லினம் மிகணும்னு பார்த்தோமா? ரைட். இப்போ நான் எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக தப்பா? ஜஸ்ட் கெஸ் பண்ணுங்க. இப்போ நான் எழுதக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தவறு. ஏன்? இந்த இடத்துல ரெண்டாவது சொல்லுடைய முதல் எடுத்து பாருங்க, சேன்றது அந்த 4 சொற்களுடைய வரிசையில் வருதா? சா வரிசையில் வருது. அப்போ கண்டிப்பாக இந்த இடத்துல இச்சுன்றது வரணுமா? வரணும். இச்சுன்றது வரல அப்படின்னா இது சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. அப்போ ஒற்றுப்பிழை இல்லாமல் எழுதுங்கன்னா, ஒற்றுப்பிழையற்ற ஒரு வாக்கியம்ன்றதுல இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இச்சு வந்திருந்தா மட்டும்தான் அது ஒற்றுப்பிழையற்ற, சந்திப்பிழையற்ற ஒரு வாக்கியம். இல்லைன்னா அந்த இடத்துல பிழை இருக்குன்னு அர்த்தம், இச்சு போடாம விட்டீங்கன்னா. ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ அடுத்து பாருங்க, ஆ இ உ. இது என்னம்மா? இது சுட்டெழுத்துக்கள். சுட்டெழுத்துக்கள் டாபிக் நீங்கள் பார்ப்பீங்க. இது 3 தான் சுட்டெழுத்து. அப்போ சுட்டெழுத்துக்கு பின்னும் சுட்டெழுத்துக்கு அடுத்தும் என்ன ஆகும்? வல்லினம் மிகணும். வல்லினம் மிகணும். ஓகேவா? நல்லா பாருங்க, இந்த மொத்த கான்செப்ட்ல இந்த ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இப்பவே ஒரு சொல் இருக்கு, அடுத்த சொல் இருக்கா? இந்த அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து அந்த 4 சொற்களுடைய வரிசைகளில் வந்தால் மட்டும்தான் இந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகக்கூடாதுன்றதால நீங்கள் பார்க்கணும். ஓகேவா? இப்போ கா வரிசையிலையோ, சா வரிசையிலையோ, தா வரிசையிலையோ, பா வரிசையிலையோ இந்த வரிசையுடைய சொற்களில் முதல் எழுத்தை வச்சு சொல்ல ஆரம்பிக்கல அப்படின்னா, தொடங்கல அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வல்லினம் மிகுதல் அப்படின்ற கான்செப்டே வராது, பார்க்க தேவையில்லை. புரியுதா? பார்க்கவே தேவையில்லை. புரியுதாம்மா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? என்ன சொல்லலாம்? இப்போ அந்த அப்படின்ற ஒரு சொல்ல வச்சு பார்ப்போம். அந்த சொல்றது நம்ம அந்த மேகம் பார்க்கலாமா? அந்த மேகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த மேகம். இந்த இடத்துல இந்த ரெண்டாவது சொல்லுடைய முதல் எடுத்து பாருங்க, மா வரிசையில் வருது. இந்த மான்றது இம்முன்றது இந்த 4ல் இருக்கானா? இல்லை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல அந்த மேகம்ன்றதுக்கு அந்த மேகம் சொல்லிட்டு போடலாமானா போடக்கூடாது, இது தப்பு. அப்போ இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதுன்னு பார்க்கக்கூடாது. நம்மளுக்கு ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து இது 4ல் ஏதாவது ஒன்று வந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வல்லினம் மிகுமா மிகாதா, சந்திப்பிழை, ஒற்றுப்பிழைன்ற கான்செப்டே நம்ம பார்க்கணும். இதை ஃபஸ்ட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த 4 வச்சு தான் நம்மளுக்கு கான்செப்டே இருக்குது. புரியுதாமா? ஸோ அதை பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும், அதனால தான் நான் இது இப்பயே சொல்லிடுறேன். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாருங்கள், ஆ இ உ எனும் சுட்டு எழுத்துக்களுக்கு பின்பு வல்லினம் மிகணும். பாருங்கள், அ சட்டை, இ காடு, உத் தாமரை. இதில் இடையில சட்டைன்றது இருக்கா? அப்போ இச்சு கண்டிப்பாக வரணும். காடுன்னு இருக்கா? இக்கு கண்டிப்பாக வரணும். தான்றது இருக்கா? இத்துன்றது கண்டிப்பாக வரணும். ஓகேவா? அப்போ பாருங்கள், சுட்டு எழுத்துக்களுக்கு எல்லா சுட்டு எழுத்துக்கு அடுத்தும் கண்டிப்பாக வல்லினம் மிகுந்து இருக்கணும். எப்போ? ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து அந்த 4 வரிசைகளில் வச்சு ஸ்டார்ட் ஆயிருந்ததுதான். புரியுதா? நம்முடைய வல்லினம் கான்செப்ட், வல்லினம் மிகுதல் மிகாதல் இப்போ தான் சொன்னேன். சந்திப்பிழை, ஒற்றுப்பிழைன்றதே அந்த 4 வரிசைகளில் முதல் எழுத்து ஏதாவது ஒரு வரிசையில் வந்து முதல் எழுத்து அந்த 4 வரிசைகள் ஏதாவது ஒன்று வந்து ஸ்டார்ட் ஆனால் மட்டும்தான் நம்ம பார்க்கணும், இல்லைனா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் மறந்துடுவீங்க அப்படின்றதுனால தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஓகேவா? அடுத்த கான்செப்ட் பாருங்கள், எந்த, எங்கு, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொற்கள் வருது அப்படின்னாவே, ஒரு வாக்கியத்தில் வருது அப்படின்னாவே, ஓகேவா, கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். வல்லினம் மிகணும். அடுத்து பாருங்க, எந்த, எங்கு, எப்படி. எந்த, எங்கு, எப்படி இந்த மாதிரி சொற்கள் வந்துருச்சா? வந்துருச்சு. இப்போ கோவில், சென்றான், பார்த்தான்ற அடுத்த ஒரு சொல் வருது அப்படின்னா அப்போ பாருங்க, இக்குன்றதை வரணுமா? வரணும். இச்சுன்றதை வரணுமா? வரணும். இப்புன்றது வரணுமா? வரணும். ஓகேவா? ஏன்னா அந்த 4 எழுத்துக்களையும் இந்த எழுத்துக்கள்லாம் பாருங்க, இந்த ரெண்டாவது எழுத்து முதல் எழுத்து நம்ம சொன்ன கான்செப்ட் படி வருதா? அந்த 4 சொற்களுடைய எழுத்துக்களுடைய வரிசைகளில் வந்திருக்கா? வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக அதனுடைய வல்லின மெய் எழுத்து இந்த இடத்துல மிகணுமா? மிகணும். சரியா? வல்லின மெய் எழுத்து இந்த இடத்துல வரணும். ஓகேவா? ஓகே. அடுத்து பாருங்க, ஏ என்னும் வினா எழுத்து. ஏ என்னும் வினா எழுத்து. ஏன்றது ஒரு வினா எழுத்தா? வினா எழுத்து. அது வினா எழுத்துக்கள் கான்செப்ட் நீங்கள் பார்ப்பீங்க. ஓகேவா? அப்போ ஏன்ற இந்த வினா எழுத்துக்கு பின் அப்படின்னது, ஏன்ற இந்த வினா எழுத்துக்கு அடுத்து, பின்னாலும் அடுத்தனாலும் ஒண்ணுதான்றதை நான் பார்த்துருக்கேன், சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ ஏன்ற எழுத்தை வந்து அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்து மிகுமானா? மிகணும். ஓகேவா? ஏ திசை, ஏ பலகை அப்படின்னு இருக்குன்னா எத்திசை, எப்பலகை, இப்போ வரணும், இத்து வரணும். புரியுதா? அதனுடைய மெய்யெழுத்து வரணும், அதனுடைய மெய்யெழுத்து வரணும். ஓகேவா? ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருபு. இரண்டாம் வேற்றுமை உருபு. முதல் வேற்றுமைக்கு உருபுன்றதே கிடையாது. அதுக்கடுத்து ஐ, ஆல், கு, இன்,
அது கண். 8க்கும் கிடையாது. ஓகேவா? வேற்றுமை உறுப்புகள். அப்போ இது 2ஆம் வேற்றுமை உறுப்பு, இது 3 ஐ ஆல், இது 4ஆம் வேற்றுமை உறுப்பு கு, இது 5 இன், 6 அது. ஓகேவா? அடுத்து 7 கண். இதுதான் வேற்றுமை உறுப்புகள். இதில் 2ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. ஒரு சொற்றொடரில், ஒரு தொடரில், ஒரு வாக்கியத்தில் 2ஆம் வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக ஒரு இடத்துல வந்திருக்கு அப்படின்னா, நல்லா பாருங்க, வெளிப்படையாக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து கண்டிப்பாக வல்லினம் மிகணும், வல்லினம் வரணும். நல்லா பாருங்க, தலை, தலையை. நல்லா பாருங்க, தலை காட்டு, தலை காட்டு அப்படின்னாலும், தலையை காட்டு அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான். தலை காட்டு அப்படின்னாலும் தலையை காட்டு அப்படின்னாலும் ரெண்டே ஒரே பொருள் தானே, ஒரே விஷயத்தான் சொல்லுது. தலையை காட்டுப்பான்னு சொல்லுது, சொல்லுதா? அப்போ பாருங்க, இந்த இடத்துல இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த இடத்துல தலை காட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே இருக்கு, இந்த இடத்துல தலையை காட்டுன்னு சொல்லிட்டு ஐ, 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ வெளிப்படையாக வந்திருக்கு. இங்க பாருங்க, இ பிளஸ் ஐ தானே ஐன்னு சொல்லுவோம். இப்போ தலையை காட்டுன்னு வருது. இப்போ ஐன்றது இந்த இடத்துல வெளிப்படையாக வந்திருக்கா? வந்திருக்கு, தெரியுது. ஐ அப்படின்றதுல ஐன்றது இருக்குன்றது நமக்கு தெரியுது. ஓகேவா? அதான் வெளிப்படையாக காட்டுறது. அப்போ தலையை காட்டுன்றதுல இந்த இடத்துல இக்கு போடணுமா? போடணும். ஓகேவா? இக்கு போடணுமா? போடணும். இக்கு போடாம விட்டால் அது சந்திப்பிழை, ஒற்றுப்பிழை. அப்போ என்ன பண்ணும்? கம்பல்சரி இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகணும். அப்படி என்ன சொல்றாங்க? 2ஆம் வேற்றுமை உறுப்பு ஐ எங்கெங்கெல்லாம் வெளிப்படையாக வந்திருக்கோ அந்த இடத்துலாம் வல்லினம் மிகணும், வல்லினம் வரணும். ஓகேவா? தலையை காட்டு. பாடம் படி, பாடத்தை ஐ, பாடத்தை படி இப்போ வரணும். கதவு திற, கதவை திற ஐன்றது இருக்கு உள்ள, வெளிப்படையாக வந்துருச்சு. வை, இவ்வு பிளஸ் ஐ, வை, கதவை. ஓகேவா? ஸோ இத்துன்றது வரணும். உண்மையை சொல், உண்மையை, இச்சுன்றது வரணும். ஓகேவாப்பா? 2ஆம் வேற்றுமை உறுப்பான ஐ எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வெளிப்படையாக தெரியுதோ படிக்கும்போது அந்த இடத்துலலாம் என்னது? வல்லினம்ன்றது மிகணும், வல்லினம் மைய எழுத்து மிகணும். சரியா? ஓகே. அடுத்து 4ஆம் வேற்றுமை உறுப்பு என்னது? கு. 4ஆம் வேற்றுமை உறுப்பான கூவும் எங்கெங்கெல்லாம் வெளிப்படுதோ அப்படின்னா வெளிப்படையாக வருதோ அங்கேயும் என்ன பண்ணணும்? வல்லினம் மிகணும், வல்லினம் வரணும், வல்லினம் மைய எழுத்து மிகணும். புரியுதா? எனக்கு, அவனுக்கு, மெட்டுக்கு, ஊருக்கு. பாருங்க, என், எனக்கு, அவன், அவனுக்கு. பாருங்க, கு. மெட்டு, மெட்டுக்கு பாட்டு. நல்லா பாருங்க, மெட்டுக்கு பாட்டு, மெட்டு பாட்டுல மெட்டுக்கு பாட்டு, கூன்றது வந்துருச்சு இல்லையா? ஊர் செல், ஊருக்கு செல், ஊருக்கு செல். அப்போ கூன்றதுல எல்லா இடத்துலையுமே என்ன இருக்கு? வெளிப்படையாக வந்திருக்கா அந்த கூன்றது? வெளிப்படையாக நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா? எப்படி நமக்கு ஐன்றது வெளிப்படையாக நம்ம பார்க்குறோமோ இருக்கிறது தெரியறது, அதே போல் நம்ம கூன்றதை இன்னும் வெளிப்படையாக நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு இல்லையா? இதுதான் வெளிப்படும் தன்மை. ஓகேவா? அப்போது 4ஆம் வேற்றுமை உருவான கூன்றது இங்கெல்லாம் வெளிப்படையாக வந்ததுனால இந்த இடத்துல வல்லினம் வரணும். ஓகேவா? அப்போ எனக்கு தெரியும், அப்போ இந்த இடத்துல இத்து வரணும். எனக்கு, அவனுக்கு பிடிக்கும், இந்த இடத்துல இப்போ வரணும். மெட்டுக்கு பாட்டு, இப்போ வரணும். ஊருக்கு செல், இச்சு வரணும். ஓகேவா? புரியுதாமா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும். இகரத்தில் முடியும் வல்லினம், சரி வினையெச்சம். ஓகேவா? ஸோ ஃபைன். நல்லா பாருங்க, எழுதி. பாருங்க, எழுது அப்படின்றது ஒரு வேர்ச்சொல்லா? வேர்ச்சொல். ஓகேவா? இதுவே எழுதிய அப்படின்னா பெயர் சொல். எழுதி அப்படின்னா சரி எழுதிய அப்படின்னா பெயரெச்சம். எழுதிய அப்படின்னா பெயரெச்சம். எழுதி அப்படின்னா எழுதி ஈன்னு முடியுது, அது என்னது? வினையெச்சம். பாருங்க, பொதுவாக நம்ம ஷார்ட்டாக படிச்சு எப்படி வச்சிருப்போம்? ஈன்னு முடிஞ்சாலும் மேக்ஸிமம் ஊன்னு முடிஞ்சாலும் அது வினையெச்சமாக இருக்கும்டா. நம்ம ஷார்ட்கட்டில் படிச்சு படிச்சிருப்போமா? ஸோ அந்த மாதிரி தாங்க. பாருங்க, எழுதி பார்த்தான், ஓடி கலைத்தான், பாடி சென்றான், எழுதி தந்தான். பாருங்க, எல்லா இடத்துலையுமே ஈன்னு முடியும். எழுதி, ஓடி, பாடி, எழுதி ஈன்னு முடியுதா? முடியுது. ஓகேவா? அதே சமயத்தில் இது வினையெச்சமா? வினையெச்சம் தான். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? வினையை கொண்டு முடியும். எழுதி பார்த்தான், பார்த்தான்றது, பார்ன்றது பார்க்கிறதுன்றது ஒரு வினை. ஓடி கலைத்தான், கலைத்தான் கலைச்சு போயிட்டான், அது ஒரு வினை. கலைத்தல் அப்படின்றது ஒரு வினை. சென்றான், செல்லுதல், அது ஒரு வினை. தந்தான், தருதல், அது ஒரு வினை. அப்போ பாருங்க, ஒரு வினையை கொண்டு ஒரு முடியும்.
ஒரு எச்சம்ன்றது முடியும். ஒரு வினையை கொண்டு ஒரு எச்சம் முடியுது அப்படின்னா அதெல்லாம் என்னது வினையெச்சம். சிம்பிள், அவ்வளோதான். ஓகேவா? சிம்பிள். அப்போ இங்கே பாருங்க, எழுதி, ஓடி, பாடி, ஆடி. ஓகேவா? ஸோ இதெல்லாம் பாருங்க ஈன்னு முடியுது. இதே பாருங்க நடந்து, நடந்துன்றதும் ஒரு வினை எச்சம் தான். ஆனால் அந்த இடத்துல ஊன்றது வருது. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு விதியில் இகரத்தில் முடியணும். இகரம் என்னமா, இகரம்னாலும் ஈனாலும் ஒன்று தான், ஈல முடியணும். ஓகேவா? அந்த ஈன்ற எழுத்தை தான் இகரம்னு சொல்லுவோம். அப்போ ஈன முடியக்கூடிய வினையச்சங்களை அடுத்து என்ன பண்ணும், வல்லினம் மிகணும். அப்போ எழுதி பார்த்தான், பார்த்தான் இப்போ வரணும். ஓடி கலைத்தான் இக்கு வரணும். பாடி சென்றான் இச்சு வரணும். எழுதி தந்தான் இத்து வரணும். என்ன பண்ணும், இத்து வரணும். புரியுதா? ஸோ இதுதான் சரியான ஒரு தொடர். இதெல்லாம் வராமல் எழுதணும்னா அதுக்கு பேர் என்னது, அதான் சந்திப்பழை ஒற்றுப்பழை. ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போ அடுத்து இகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் பார்த்தோம் இல்லையா? இப்போ உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் பாருங்க. உகரம் அப்படின்னா ஊ எழுத்து, ஊன்னு முடியணும். ஓகேவா? அப்போ உகரத்தில் முடியும் வினையச்சங்கள் நல்லா பாருங்க, வினையச்சம் தான். உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் தான். ஆனால் அந்த வினையச்சம் எந்த மாதிரி வினையச்சமா இருக்கணும் அப்படின்னா அந்த சொல் ஒரு வன்தொடர் குற்றியல் உகர சொல்லா இருக்கணும். வன்தொடர்னா என்ன? வன்தொடர் அப்படின்றது இந்த இடத்துல வல்லினத்தின் அடிப்படையில் அமையும். அதான் வன்தொடர் குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் நம்மளுக்கு தெரியும். வல்லின எழுத்துக்களுடைய குற்றியல் அந்த உகர எழுத்துக்கள் என்னப்பா, குசுடு து வரும். சரியா? கு சு டு து பு ரு. ஓகேவா? இதுதான் குற்றியல் உகர எழுத்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் குற்றியல் உகர எழுத்துக்கள். இதுதான் வல்லின குற்றியல் உகர எழுத்துக்களும் கூட. ஓகேவா? அப்போ ஒரு வன்தொடர் குற்றியல் உகரமாக இருந்தால் நல்லா பாருங்க, ஒரு வினையச்சம் உகரத்திலையும் முடிக்கணும், அதே சமயத்தில் அது வன்தொடர் குற்றியல் உகரமாகவும் இருக்கணும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் வல்லினம் மிகணும். வல்லினம் மிகும். நல்லா பாருங்க, இந்த வன்தொடர் குற்றியல் உகரம் ஒன்றும் கிடையாது. இந்த குற்றியல் உகரமா என்னன்றதை பார்த்துறோம் இல்லையா? இந்த உகர எழுத்து எல்லாமே அதனுடைய ஓசையில குறைந்து ஒலிக்கும், தனக்கான மாத்திரையிலேருந்து குறைந்து ஒலிக்கும். இது நம்ம என்ன சொல்றோம், நம்ம குற்றியல் உகரம்ன்ற கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி இலக்கண கிளாஸ் நடத்திருப்போம். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக புரியும். பார்க்காதவங்க தயவுசெய்து இந்த கிளாஸை பாருங்கள். இதுக்கு தான் நான் இலக்கண கிளாஸும் பார்க்கணும்பா அப்படின்னு சொல்லியிருப்பேன். அதுக்கு தான் இலக்கண கிளாஸும் கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் சைடில் அந்த ஒரு சீரியஸையும் பார்த்துட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. சரியா? இப்போ வன்தொடர் குற்றியல் உகரம்னா என்னன்னா சிம்பிளாக பாருங்களேன். படித்து, பெற்று, எடுத்து, முறுக்கு, பேச்சு, பாட்டு, இதெல்லாம் பாருங்க ஊன்னு முடியுதா? ஓகே, ஊன்னு முடியுது. உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சம் இதெல்லாம் ஓகே. இந்த கண்டிஷன் ஓகே. வன்தொடர் குற்றியல் உகரமாகவும் இருக்கணும். வன்தொடர் குற்றியல் என்னது, வல்லின எழுத்தை வச்சு வரக்கூடிய, அதுக்கு தொடர்ந்து வரக்கூடிய பாருங்க. வன் தொடர் அப்படின்னா வல்லின மெய் எழுத்து இருக்கணும். அதை தொடர்ந்து அந்த வல்லின உகர எழுத்து இருக்கணும். இப்ப பாருங்க, இத்து அப்படின்றது வல்லின மெய்யெழுத்தா, மெய்யெழுத்து. இந்த இத்துடைய வல்லின உகர எழுத்து என்னது, து. பக்கத்துலேயே வந்துருச்சு. அப்ப பாருங்க, எங்கெங்க இடத்துலலாம் இப்ப தா வரிசை, இப்ப இது வல்லின மெய்யெழுத்துன்னு பார்க்கும்போது இத்துக்கு இத்து. அதே போல நம்ம என்ன பார்த்தோம், இச்சு, இக்கு, இப்பு. ஓகேவா? இற்று. அதுக்கடுத்து என்ன இருக்கு? ஓகே, 4 வந்துருச்சா? அடுத்து என்ன இருக்கு? கூசு டு இட்டு. புரியுதா? அப்படி எல்லாம் பாருங்க, இது எல்லாமே என்னது, வல்லின மெய்யெழுத்து. அந்த வல்லின மெய்யெழுத்தினுடைய உகர எழுத்து பாருங்க, து, சு, கு, பு, ரு, டு. வந்துருச்சு. இந்த மாதிரி இத்து, இச்சு, இக்கு, இப்பு. ஓகேவா? இற்று, இட்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்படின்னா பக்கத்துலேயே வருது அப்படின்னா பாருங்க, அதே சொல்லுடைய உகர எழுத்தும் பக்கத்துலேயே வந்திருக்கும். மெய்யெழுத்து இருக்கும், அதனுடைய உகர எழுத்தும் பக்கத்துலேயே இருக்கும். இந்த மாதிரி வரதுக்கு பேர் தான் வன்தொடர். வல்லின மெய்யெழுத்தை தொடர்ந்து இருக்கக்கூடிய அதே வல்லின உகர எழுத்துன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இதான் வன்தொடர் குற்றியல் உகரம். அப்போ இதெல்லாம் பாருங்க, படித்துன்றது ஒரு வினையச்சமான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், வினையச்சம் தான். படித்து, ஏன் வினையச்சம் எப்படி கண்டுபிடிக்கிறோம்? படித்து பார்த்தார், ஒரு வினையை கொண்டு முடியணும். ஓகேவா? படித்து பார்த்தார். பேச்சு போட்டி, நல்லா பாருங்க, பேச்சு போட்டி. ஓகேவா? பேச்சு போட்டி, போட்டி போடுதல். ஓகேவா? ஸோ அந்த ஒரு கான்செப்ட்லாம் வருது. ஃபைன். அடுத்து பாருங்க, பாடினான், பாட்டு பாடினான், பாடுதல், அது ஒரு வினை. ஓகேவா? அப்போ படித்து பார்த்தார், பெற்றுக்கொண்டான், எடுத்து சென்றான், முறுக்கு தின்றான், பேச்சு போட்டி.
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு பாடினான், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வினையச்சமா? ஆமாம், ஒரு வினையச்சத்தை கொண்டு தான் இந்த இடத்துல இருக்கு முடியுது. இதெல்லாமே வினையச்சம். ஏன் இந்த இடத்துல முக்கியமாக ஊன்றதை வச்சு முடியுதா? முடியுது. அப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுதா? சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகுது. அதே சமயத்தில் அது வன்தொடர் குற்றியலுகரமா? ஆமாம், பாருங்க வன்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல என்ன ஆகணும்? வல்லினம் மிகணும். வல்லினம் மிகணும். இங்கே பாருங்க, பார்த்தார் இப்போ வரணுமா? வரணும். கொண்டான் இக்கு வரணுமா? வரணும். சென்றான் இச்சு வரணுமா? வரணும். இத்து வரணும். இப்போ வரணும். இப்போ வரணும். ஓகேவா? ஸோ அப்போ உகரத்தில் முடியக்கூடிய வினையச்சங்கள் அது ஒரு வன்தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும். நல்லா பாருங்க, குற்றியலுகரத்தில் நிறைய வகை இருக்கு. அதில் வன்தொடர் குற்றியலுகர சொற்களாக மட்டும்தான் இது இருக்கணும். இந்த மாதிரி வந்திருக்கணும், டபுளாக வந்திருக்கணும். என்ன பண்ணிருக்கணும்? அதே எழுத்தினுடைய உகர எழுத்தும் பக்கத்திலே வந்திருக்கணும். இந்த மாதிரி வந்தால் மட்டும் வல்லினம் மிகும். ஓகேவா? இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகும். ஓகேவா? இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குப்பா. நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம அடுத்த ஒரு வீடியோ பார்ப்போம் சந்திப்பிழைக்கு. அங்கே நீங்கள் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு மொத்த டவுட்டும் கிளியர் ஆகிடும். இங்கே நீங்கள் பார்க்குற எக்ஸாம்பிள்ஸ் இல்லாமல் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம இருக்குது. அதை நீங்கள் பார்க்க இன்னும் நிறைய டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் அதுவும் கிளியர் ஆகிடும். ஓகேவா? அடுத்து பாருங்க, அடுத்த ஒரு விதி. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்தின் பின் அப்படின்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு அடுத்து வல்லினம் மிகும். வல்லினம் வரணும்னு அர்த்தம். மெய்யெழுத்து, வல்லினம் மெய்யெழுத்து அந்த இடத்துல வரணும். ஓகேவா? எடுத்துக்காட்டு பாருங்க, கூவா குயில். முதல்ல ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா என்னன்னு தெரியணும் இல்லையா? நல்லா பாருங்க, முதல்ல பெயரச்சம்னா என்னன்னு தெரியணும். என்னது? கூவாத குயில். பெயரச்சம் என்ன சொல்றோம்? இது எதனால இது பெயரச்சம் சொல்றோம்? நம்ம ஷார்ட்டா படிச்சு அப்படின்னு முடிஞ்சதுன்னா மேக்ஸிமம் அது பெயரச்சம் தான் இருக்கும்டா. புரியுதா? அதே போல அப்படின்னு முடியுதுன்னா அது மேக்ஸிமம் பெயரச்சமா இருக்கும். புரியுதா? ஸோ இது நம்ம ஷார்ட்கட்டாக படித்தது. அப்புறம் நம்மளுக்கு தெரியுது கூடாத கூடாத ஆன்னு முடியுது. ஓகே, இது பெயரச்சமாக இருக்கலாமா? இருக்கலாம். எப்படி நம்ம மீன் பண்ணோம், எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, ஒரு பெயரச்சம் அப்படின்றது பெயரை கொண்டு முடியும், பெயர் சொல்ல கொண்டு முடியும். வினையச்சம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தான், சென்றான், ஓடினான், தாவினான், பறந்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வினையை வச்சு முடியுதோ, பெயரச்சம் அப்படின்றது ஒரு பெயர் சொல்ல வச்சு முடியும். குயில்ன்றது ஒரு வினையா இல்லை ஒரு பெயரா? ஒரு பெயர். குயில்ன்றது ஒரு பெயர் தானே, ஒரு பறவையோட பெயர் தானே, அது ஒரு பெயர் சொல். அப்போ ஒரு பெயரை வச்சு ஒரு ஒரு எச்சம் முடியுது அப்படின்னா அது பெயரச்சம். ஓகேவா? அதே சமயத்தில் இது கூடாத அந்த ஆண் சொல்லக்கூடிய நம்ம ஷார்ட்கட்டில் வச்சிருப்பீங்க, அந்த ஷார்ட்கட்டையும் இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது, கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுது. அப்போ இது ஒரு பெயரச்ச தொடர். இது ஒரு பெயரச்சம். ஸோ அந்த பெயரச்சத்தை வச்சு முடியக்கூடிய ஒரு தொடர். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல கூடாத அப்படின்றது ஒரு பெயரச்சமா? ஒரு பெயரச்சம். ரைட், ஃபைன். கூடாத, சரி, கூவாதையா? ஸோ கூவாத குயில் பெயரச்சம். ஓகேவா? இப்போ நல்லா பாருங்க, இது எதிர்மறை பெயரச்சம் சொல்லுவோம். இந்த கூவாத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை எதிர்மறை பெயரச்சம் சொல்லுவோம். ஓகேவா? இப்போ நீங்க கேட்கலாம், சார் கூவாத குயில் அப்படின்றது இப்பதான் பெயரச்சம் சொன்னீங்க, அதே எதிர்மறை பெயரச்சம் சொல்றீங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, இது பெயரச்சம் தான், இது எதிர்மறை பெயரச்சம் தான். நல்லா பாருங்க, இது பெயரச்சம், பெயரச்சத்துல இது எதிர்மறை பெயரச்சம். புரியுதா சார்? அப்போ எதிர்மறை இல்லாம வெறும் பெயரச்சமா இதை மாற்ற முடியுமா? சிம்பிள், அவ்வளவுதான். நல்லா பாருங்க, குயில் கூவாது. இப்போ கூவாதுன்றது ஒரு எதிர்மறையா இருக்கா? பேசாதன்றது எதிர்மறை, பேசுன்றது நம்ம எதிர்மறை இல்லாமல் பாசிட்டிவாக நம்ம சொல்றது, நேர்மறையாக சொல்றது. ஓகேவா? அப்போ பாருங்க, கூவாத குயில் அப்படின்றது எதிர்மறையா இருக்கா? அந்த கூவாத அப்படின்றது எதிர்மறையா இருக்கா? அதனால இது எதிர்மறை பெயரச்சத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டு. ஓகேவா? இது ஜஸ்ட் பெயரச்சமா மாற்றணும் அப்படின்னா இதுவே கூவும் குயில்னு மாற்றலாம். ஓகேவா? இது பெயரச்சம், கூவும் குயில் அப்படின்றது பெயரச்சம். கூவாத குயில், கூவும் அப்படின்றது பாசிட்டிவா சொல்றது, கூவாத அப்படின்றது எதிர்மறையா சொல்றது. அதனால இது எதிர்மறை பெயரச்சம். ஓகேவா? ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா, எதிர்மறை பெயரச்சதுலேயே ஈறுகட்ட அப்படின்னா எதிர்மறை பெயரச்சத்துக்கான சொல் இந்த இடத்துல என்னது? கூவாத. அப்ப கூவாதன்ற இந்த சொல்லுடைய ஈறுனா இறுதின்னு அர்த்தம். ஈறு அப்படின்னா என்ன அர்த்தம்? இறுதின்னு அர்த்தம். அப்ப இந்த கூவாதன்னு சொல்லக்கூடிய இந்த எதிர்மறை பெயரச்சனுடைய இறுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இறுதி எழுத்து தா. இந்த தா கெடுதல், அதான் ஈறு கெட்ட, தா கெடுதல். இப்போ பாருங்க, இது கூவா குயில் மீதி இருக்கா? ரைட். இப்படி கூவா குயில் மீதியா மாறிடும். அப்ப இதுதான் பெயரச்சம், இது எதிர்மறை பெயரச்சம். இது இந்த கடைசி எழுத்தான இறுதி எழுத்து கெட்டு போனதால,
அழிஞ்சு போனதுனால இது எதிர்மறை ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சு. புரிஞ்சுதா? அப்போ இந்த இடத்துல என்ன கண்டிஷன் சொல்றாங்கன்னா, பெயரச்சத்திலேயோ எதிர்மறை பெயரச்சத்திலேயோ வல்லினம் மிகுணும் அவங்க சொல்லல, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தான் வல்லினம் மிகுணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நல்லா பாருங்க, இந்த இடத்துல இக்கு வரணுமா, இல்லை இந்த இடத்துல இக்கு வரணுமா, இல்லை இந்த இடத்துல இக்கு வரணுமா? இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தில் தான் இக்கு வரணும். இதுதான் சரியான வாக்கியம். இதுதான் சரியான ஒரு பிழை இல்லாத, ஒற்றுப்பிழை இல்லாத, சந்திப்பிழை இல்லாத தொடர். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இது ஜஸ்ட் எதிர்மறை பெயரச்சம் தான். இவங்க எதிர்மறை பெயரச்சத்தில் வல்லினம் மிகுன்னு சொல்லலை, ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்ச வாக்கியத்தில் தான் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது ஜஸ்ட் எதிர்மறை பெயரச்ச தொடர். இப்போ இதில் வல்லினம் மிகுணுமா, இந்த இடத்துல இக்கு வரணுமா? வரக்கூடாது. இது தப்பு. இந்த இடத்துல இக்கு போட்டால் தப்பு. ஓகேவா? இந்த ஈரை தூக்கிட்டு, இறுதியை தூக்கிட்டு ஈறுகட்ட பெயரச்சா மாற்றிட்டு இப்போ இக்கு போடணுமானா இக்கு வரணும். புரியுதா? அதே போல் பாருங்களேன், கூவும் குயில், இந்த இடத்துல இக்கு வருமானா வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, ஜஸ்ட் பெயரச்சத்துலேயும் வரக்கூடாது. அப்போ நல்லா பாருங்க, இங்கேயே 3 விதிகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம்னா வல்லினம் மிகணும். பெயரச்சத்துலையோ ஒரு பெயரச்ச தொடர்லையோ இல்லை எதிர்மறை பெயரச்ச தொடர்லையோ வல்லினம் மிகக்கூடாது. வல்லினம் மிகா இடங்களுக்கு இங்கேயே 2 எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். நம்ம இதே கான்செப்டை அங்கேயும் பின்னாடி வரும் பாருங்க, நம்ம அங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க. சரியா? இப்போ ஜஸ்ட் இங்கே ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, என்னன்றதை பார்த்துட்டுமா? ஸோ இதை மட்டும் வச்சு பார்த்தோமா? இங்கே பாருங்க, இப்போ பாருங்க, ஓடா குதிரை. ஓடா குதிரை. சார் இது எப்படி ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சோம்? நல்லா பாருங்க, ஓடாத குதிரை அப்படின்றது தான் என்னவா மாறிடுச்சு? இந்த ஈறு கெட்டதுனால ஓடா குதிரையாக மாறிடுச்சு. இப்போ ஈறு கெட்டதுனால ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? இதனுடைய மெய்யெழுத்து இங்கே வந்தே ஆகணும், இது இல்லை அப்படின்னா. அப்போ என்ன ஆகிடும்? ஓடா குதிரை இக்குன்றதை உள்ள வந்துடும். ஏன்? பக்கத்தில் அடுத்த சொல்லுடைய முதல் எழுத்து கூன்னு இருக்கு. செல்லாத காசு என்னவா மாறிடுச்சு? ஈறு கெட்டதுனால, செல்லாத அந்த தா கெட்டதுனால செல்லா காசாக மாறிடுச்சு. அப்போ இங்கே காசுன்ற முதல் எழுத்து கான்னு இருக்கிறதுனால இக்குன்றதை வந்துருச்சு. எழுதாத பாடல், எழுதாத அந்த தா கெட்ட போனதுனால மீதக்கூடிய எழுதா அப்படின்றது மட்டும் வந்ததுனால இந்த சொல்லுடைய முதல் எழுத்து பான்றதுனால ஆட்டோமேட்டிக்காக இங்கே அதனுடைய வல்லினமை எழுத்து இப்புன்றது வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் கூவா குயில், ஓடா குதிரை, செல்லா காசு, எழுதா பாடல், இதெல்லாம் ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கான எடுத்துக்காட்டுகள். அதனால இந்த மாதிரி சொற்கள் வருது, இந்த மாதிரி தொடர்கள் வருதுன்னா இடையில கண்டிப்பாக என்ன ஆகணும்? வல்லினம் மிகணும். வல்லினம் மிகணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, எண்ணு பெயர்கள். எண்ணு பெயர்கள் நம்ம 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் என்னது? எண்ணு பெயர்கள். இந்த மாதிரி எண்ணு பெயர்களை, இந்த மாதிரி சொற்கள் வருது இல்லையா, அந்த மாதிரி எண்ணு பெயர்கள் 1, 2 அப்படின்னு எழுதுறோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணு பெயர்களில் 8, 10 அப்படின்ற எண்ணு பெயர்களுக்கு பின்னாடி மட்டும்தான், அதுக்கு அடுத்து மட்டும்தான் என்ன பண்ணணும்? வல்லினம் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8 தொகை, 8 தொகை இத்து வரணும். 10 பாட்டு, 10 பாட்டு இப்போ வரணும். இந்த இடத்துல இத்து வராம ஜஸ்ட் 8 தொகை அப்படின்றது பாருங்க, 8 தொகை இப்படி எழுதினு வச்சுக்கோங்களேன், இது கரெக்டா? இது தப்பு. கண்டிப்பா அந்த இடத்துல இத்து வரணும், வந்தா மட்டும்தான் இது கரெக்ட். வரல அப்படின்னா இது பிழையுள்ள, சந்தி பிழையுள்ள, ஒற்று பிழை இருக்கக்கூடிய ஒரு வாக்கியம். ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போ பாருங்க, 8, 10 எண்ணு பெயர்கள்லயே 8க்கும் 10க்கும் அடுத்துக்கு மட்டும்தான் என்ன பண்ணும்? வல்லினம் வரணும். ஓகேவா? இப்படி எழுதலாமா? அங்கே பாருங்க, 10 பாட்டு. ஓகே. அடுத்து பாருங்க, 10 பாடல்னு இருக்கு. இப்போ வரணுமா? வரணும். ஏன் இங்கே இருக்க 10ன்னு ஒரு சொல்லு இருக்கு. அப்போ 8, 10ன்ற சொல்லுக்கு அடுத்து கண்டிப்பாக வல்லினம் வரணும். சரியா? ஓகே. அடுத்து பாருங்க, ஓமை தொகையில் வல்லினம் மிகுதல். ஓமை தொகை ஓமைப்படுத்தி சொல்றது, ஒப்புமைப்படுத்தி சொல்றது, கம்பேர் பண்ணி சொல்றது. டே இது போலவே அது இருக்குடா, இது போன்றே அது உள்ளது, கம்பேர் பண்ணி சொல்றோம் இல்லையா, அதுதான் என்னது? ஓமைப்படுத்தி சொல்றது. அதான் ஓமைன்னு சொல்லுவோம். அதான் ஓமை தொடர். நல்லா பாருங்க, ஓமை தொடருக்கும் ஓமை தொகைக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓமை தொடர் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதை எடுத்துப்போம், மலர் பாதத்தை. ஓமை தொடர், ஜஸ்ட் ஓமை தொடர் அப்படின்னா மலர் போன்ற பாதம், மலர் போன்ற பாதம். இதுவே ஓமை தொகை அப்படின்னா இங்கே நம்ம பார்க்கக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ் அப்படியே டேரெக்டாக, ஏன்னா ஓமை தொகைக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இங்கே டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. என்ன ஆகிடும்? இது மலர் பாதமாக மாறிடும். மலர் போன்ற பாதம் இந்த இடத்துல விட்டுருங்களேன், இதை விட்டுருவோம். ஓகேவா? இதை விட்டுருவோம். ஏன்னா அது வந்துச்சுன்னா அது வல்லினம் மிகுன்ற கான்செப்ட். ஓகே, அதை நம்ம பார்க்கலாம். மலர் போன்ற பாதம் அப்படின்றது தான் இங்கே மலர் பாதம்னு சுருங்கி இருக்கு. அப்போ
அப்போ என்ன இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, ஒரு ஊமை தொடர் அப்படின்னா அந்த ஊமை தொடருக்கான உருபு வெளிப்படையாக தெரியணும். பாருங்க, மலர் போன்ற பாதம், அந்த பாதம் எப்படி இருக்கான், மலர் மாதிரி இருக்கான், ஒப்பிட்டு பேசுறது, அதான் ஊமைப்படுத்துறது. ஓகேவா? அப்போ மலர் போன்ற பாதம், அப்போ போன்ற அப்படின்றது இந்த இடத்துல ஊமை தொடருக்கான ஊமைக்கான ஒரு உருபான்னு கேட்டீங்கன்னா ஆமா. ஓகேவா? நம்ம படிச்சிருப்போம் ஊமை உருபுகள், ஊமை உருபுகள் போல, போன்ற, என்னது, நிகர, அன்ன, இன்ன. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய படிச்சிருப்போம். கடுப்ப, இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்கள்லாம், அந்த மாதிரி பொருள் தர சொல்லக்கூடிய சொற்கள் எல்லாமே இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். ஊமைக்கான உருபுகள்னு பார்த்துருப்போம், ஊமை உருபுகள்னு பார்த்துருப்போம். சரியா? ஊமைக்கான உருபுகள்னு பார்த்துருப்போம். அதானது இந்த போன்ற, போல, பாருங்க, மலர் போன்ற பாதம், இதுதான் ஊமை உருபு. அப்போ இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இந்த போன்றன்ற சொல் இந்த இடத்துல பாருங்க இல்லை. ஓகேவா? ஒரு விஷயம் மறைச்சு வைக்கிறோம், அதை வந்து சுருக்கி வைக்கிறோம், மறைச்சு வைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் தொகை. அதுக்கு பேர் தான் என்னது, தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த தொகைக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டே தனியாக பார்ப்போம் தொடர் வகைகளில். அது யூனிட் 3ல பார்ப்போம் பொதுத்தமிழுக்கு. அங்கே நம்ம இன்னும் டீட்டெயிலாக புரியும் தொகைனா என்னன்றது. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் ஊமை தொடர்னு கொடுத்துருக்காங்களா, ஜஸ்ட் ஊமை தொகைன்னு கொடுத்துருக்காங்களா, தொகைன்னு சொல்லிட்டு வெளிப்படையாகவே இங்கே சொல்லிட்டாங்க. அப்போ தொகைன்னு என்னது, இந்த மாதிரி ஊமை உறுப்புகள் வெளிப்படையாக வராது, மறைஞ்சு தான் வந்திருக்கும். மலர் போன்ற பாதம்னாலும் மலர் பாதம்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங் தான். என்ன, இந்த இடத்துல ஊமை உறுப்பு வெளிப்படையாக வருது, இங்கே வெளிப்படையாக வரல. வெளிப்படையாக வரதுனால இது ஊமை தொகைக்கான எக்ஸாம்பிளான எக்ஸாம்பிள். ஃபைன். இப்போ ஊமை தொகைனா என்னன்றது தான் தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த மாதிரி இருக்குதுலாம் ஊமை தொகை, இந்த மாதிரி இருக்குதுலாம் ஊமை தொகை. இப்போ மலர் பாதத்தை மட்டும் தான் பார்த்தோம், ஊமை ஜஸ்ட் ஊமை தொடர் இருக்கு. எங்கே பாருங்க, தாய், தாய் போன்ற தமிழ், அது ஊமை தொடர். போன்றன்றது தூக்கிட்டு ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா அது தாய் தமிழா மாறிடும். போன்ற எல்லாம் போயிடுச்சு இல்லையா, அப்போ ரெண்டுத்தையும் சேர்த்தோம்னா ஜஸ்ட் தாய் தமிழா மாறிடும். அடுத்து பாருங்க, தாமரை போன்ற பாதம், அந்த போன்றதை தூக்கிட்டோம்னா தாமரை பாதமாக மாறிடும். இதுக்கு பேர் ஊமை தொகைப்படுத்துறது, ஊமை தொகைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி வரக்கூடிய ஊமை தொகையில் என்ன சொல்கிறாங்க, வல்லினம் வரும்பான்னு சொல்கிறாங்க, வல்லினம் வரும்பான்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல என்ன தெரியுதுன்னா, மலர் போன்ற பாதம் மலர் பாதமாக வருது, தாய் போன்ற தமிழ் தாய் தமிழாக வருது, தாமரை போன்ற பாதம் தாமரை பாதமாக வருது. இந்த மாதிரி வரும்போது இரண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 சொற்களுடைய வரிசையில் வருதா, வருது. 4மே பாருங்க, 3 இடத்துலையுமே வருது. பா வரிசையில் வருதா, தா வரிசையில் வருதா, பா வரிசையில் வருதா, வருது. அப்போ என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல அதனுடைய மெய்யெழுத்து, வல்லின மெய்யெழுத்து என்ன பண்ணும், வரணும். வந்தாதான் இது பிழையற்ற ஒரு தொடர், இல்லைன்னா சந்தி பிழையுள்ள ஒற்று பிழையுள்ள தொடர்னு அர்த்தம். ஓகேவா? அப்போது எங்கெங்கெல்லாம் ஊமை தொடர்கள் வருதோ அந்த இடத்துலலாம் கண்டிப்பாக அதனுடைய வல்லினம்ன்றது மிகணும். வல்லினம் என்ன பண்ணும், வரணும், வல்லின மெய்யெழுத்துக்கள் வரணும். ஓகேவா? ஸோ ஃபைன். இது போலவே தான் உருவகத்துலையும், இதே போலவே தான் உருவகத்துலையும். இந்த ஊமைக்கும் உருவகத்துக்கும் என்ன அப்படின்னா, ஒரு ஊமை தொகையில் 2 சொற்கள் பார்க்குறோம் இல்லையா. ஓகே, இங்கே ஒரு சொற்கள் இங்கே ஒரு சொற்கள் வந்திருக்குமா. இதுக்கு இடையில என்ன பண்ணியிருப்போம், நம்ம இந்த ரெண்டாவது எழுத்துடைய முதல் எழுத்து அந்த 4 வரிசையில் வந்ததுன்னா கண்டிப்பாக வல்லினம் மிகும் அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா? அப்போ இந்த முதல் சொல்லியும் இரண்டாவது சொல்லியும் ஜஸ்ட் மாற்றி போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் உருவகம். அவ்வளோதான் உருவகம். ஓகேவா? பாருங்க, தாய் போன்ற தமிழ் பார்த்தோம் இல்லையா. பாருங்க, தாய் போன்ற தமிழ், தாய் போன்ற தமிழ், இது ஊமை தொடர். ஓகேவா? இந்த போன்ற தூக்கிட்டு தாய் தமிழ் அப்படின்னு எழுதணும். அப்போது தாய் தமிழ்னும் போது அது ஊமை தொகையாக மாறிடும். அப்போ இத்து ஆட்டோமேட்டிக்காக வருமா, ஏன்னா இங்கே தான்றது இத்துன்றது வந்துடும். இதுதான் ஊமை தொகை. இப்போ இதுவே தமிழை தூக்கி முன்னாடி போட்டுட்டு தாயை தூக்கி பின்னாடி போட்டோம் அப்படின்னா அதான் உருவகம். அவ்வளோதான். உருவத்தான கான்செப்ட் நம்ம இங்கே பார்த்துட்டோம். அதனால் நம்ம செப்பரேட்டாக நம்ம அடுத்த வரக்கூடிய சிலபஸுடைய கான்செப்ட் நம்ம உருவத்தையும் தனியாக பார்ப்போம், ஊமை தொகை எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் தொடர் வகைகளில். ஓகேவா? ஸோ ஃபைன். அப்போ பாருங்கள், உருவக சொற்கள் என்ன சொல்கிறாங்க, உருவக சொற்கள்லையும் வல்லினம் வரும்பான்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? தாய் தமிழ் தான் தமிழ் தாயாக மாறிடுச்சு, அப்படியே மாற்றி போட்டோம், இங்கேயும் வரும்னு சொல்லிட்டாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, உண்மை தொகையிலையும் வல்லினம் மிகும், உருவகத்திலையும் வல்லினம் மிகும். பாருங்க, பவள வாய், நல்லா பாருங்க, பவள வாய், பவளம் போன்ற வாய் தான் பவள வாயா நம்ம சொல்லுவோம். இது என்னது, இது ஓமை தொகை, இது ஓமை தொகை. இது பவளவாய்ன்றது பவளம் போன்ற வாய் தான் சுருக்கி நம்ம அதனுடைய உருவ தூக்கந்தால பவளவாயாக மாறிடுச்சு. இதை அப்படி திருப்பி போட்டோம் அப்படின்னா அதான் வாய் பவளம், அதான் உருவகம்.
ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவோம், இங்கேயும் பாருங்க வாய் பவளம், அப்போ பவளம்ன்றதுல பா இருக்கு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இப்போ வரணுமா இடையில வரணும், வல்லினம் மிகணுமா மிகணும். ஓகேவா? பாருங்க படகு போன்ற வாழ்க்கை, என்னுடைய வாழ்க்கை படகு போன்ற என்ன இருக்கு, ஆடிக்கிட்டே இருக்கு, சொல்லுவோமா, தத்தளிக்குதுரா சொல்லுவோமா, அது படகு போன்ற வாழ்க்கை. அது என்னது, அது ஓமை தொடர். ஓகேவா? அதே அந்த உருவத்தை தூக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா படகு வாழ்க்கை, இது ஓமை தொகை. இப்போ அப்படியே மாற்றி போட்டோம்னா வாழ்க்கை படகு. பாருங்க வாழ்க்கை படகு, இதுதான் உருவகம். அப்போ வாழ்க்கை ஓகே, படகு ஓகே, ரெண்டும் வேற ஒரு சொற்கள் தனித்தனியாக சொற்கள் இருக்கு இல்லையா? இப்போ ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து பாவரிசையில் வந்ததுனால ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மெய் எழுத்து இப்போ, வல்லின மெய் எழுத்து இப்போ வரும். வருமா? வரும், வரணும். ஏன்னா அது உருவகத்தில் வல்லினம் வரும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ ஃபைன். அதே போல் உலக பந்து, பந்து போன்ற உலகம், அது ஓமை தொடர். பந்து உலகம், அது ஓமை தொகை. உலக பந்து, இது உருவகம். உலக பந்து, இப்போ வந்துருச்சு இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இடத்துல இப்போ வரணுமா, வரணும். ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, அப்படி இப்படி அப்படின்ற சொற்கள் வருதுன்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும், வல்லினம் வரணும். அப்படி இப்படி. ரெண்டாவது சொல் பாருங்க, செய் காட்டு, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கண்டிப்பாக இச்சு வரணுமா, வரணும். இக்கு வரணுமா, வரணும். புரிஞ்சுதா? அப்படி இப்படின்னு வருதுன்னா வரணும். ஓகேவா? அடுத்து பாருங்களேன், திசை பெயர்கள், கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இந்த மாதிரி திசை பெயர்கள் வருதுனாவே திசை பெயருக்கு பின்னாடி வல்லினம் வரணும். ஓகேவா? நம்ம பார்க்கறது எல்லாமே எங்கெங்கெல்லாம் வல்லினம் வரும்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம், வல்லினம் மிகுதல்ன்றதை பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? அப்போ திசை பெயர்களை அடுத்து இல்லை திசை பெயர்களுக்கு பின் வல்லினம் வரணும். ஓகேவா? கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. ஓகே, இங்கே பாருங்க, பகுதி, கிழக்கு பகுதி, மேற்கு திசை, வடக்கு தெரு, தெற்கு சுவர். பாருங்க, பா தி தே சு எல்லாமே அந்த 4 சொற்களுடைய வரிசைகளில் தானே வந்திருக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய மெய் எழுத்து வரணுமா, வல்லின மெய் எழுத்து வரணுமா, வரணும். வந்துருச்சா? வந்துருச்சு. இப்படி எழுதினா மட்டும்தான் அது கரெக்டு, இல்லைனா அது சந்திப்பிழை, அது ஒற்றைப்பிழை. அப்போ திசை பெயர்களில் வல்லினம் மிகணுமா, மிகணும். அடுத்து பாருங்க, மகர மெய்யில் முடியும் சொல். மகர மெய்னா என்னப்பா, மகர மெய்னா ஒன்றும் கிடையாது, மாவரிசனுடைய மெய் எழுத்துனா அது இம், அதான் மகர மெய், ஒன்றுமே கிடையாது. மகர மெய், மகர மெய்னா மகரன்னா அது மான்னு அர்த்தம், அந்த மா எழுத்தை குறிக்கும், மாவரிசையை குறிக்கும். அதோடைய மெய் எழுத்து இம்மு. ஓகேவா? அப்போ மகர மெய்யில முடியுது அப்படின்னா ஒரு சொல் இம்முல முடியுதுன்னு அர்த்தம், ஒரு சொல் கடைசி எழுத்தா இம்முல முடியுதுன்னு அர்த்தம். அப்போ மகர மெய்யில் முடியும் சொல்லை அடுத்து, சொல்லை நம்பர் மகர மெய்யில முடியக்கூடிய இந்த சொல்லை அடுத்து வரக்கூடிய சொல் வல்லினம் வந்தால், இந்த சொல்லுடைய முதல் எழுத்து வல்லின எழுத்து, அதான் 4 சொற்களுடைய முதல் எழுத்தா வந்து அமைஞ்சது அப்படின்னா அதான் வல்லினம் வந்தால். வல்லினம் வந்தால் அந்த மகர மெய், இந்த மகர மெய் முதல் சொல்லுடைய இந்த கடைசியில் கூடிய இந்த இம்முன்னு சொல்லக்கூடிய இந்த எழுத்து, அந்த சொல்லுடைய கடைசி எழுத்து மறைஞ்சிட்டு அவ்விடத்தில் வல்லினம் மிகும். எந்த வல்லினம் மிகும்? இந்த சொல்லுடைய எழுத்து என்ன வந்திருக்கோ அதனுடைய வல்லினம் இங்க வந்துடும். புரியுதா? ஸோ இதான் சொல்றேன். அப்போ பாருங்க, மரம் சட்டம், மரம் சட்டம் எழுதலாமா? அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக அந்த இம்மு கேன்சல் ஆகிட்டு இந்த இச்சுன்றதுல வந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இச்சுன்றது வந்துடும், சான்றது வந்தனால இச்சுன்றது வந்துடும். அப்போ என்ன ஆகிடும், மரச்சட்டம்னு மாறிடுது. ஓகேவா? கிட்டத்தட்ட புணர்ச்சி விதிகள் மாதிரி. நல்லா பாருங்க, இன்னொரு முக்கியமான விஷயம், புணர்ச்சி விதிகள் கான்செப்டும் சந்திப்பிழை கான்செப்டும் ஒன்றுக்கு ஒன்று சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு டாபிக். புரியுதா? இதனுடைய இன்ஃபர்மேஷன் அங்கே யூஸ் ஆகும் ஒரு சில இடத்துல, அதனுடைய இன்ஃபர்மேஷன் ஒரு சில இடத்துல இங்கே யூஸ் ஆகும். இப்போ யூஸ் ஆகுது இல்லையா? ஸோ அதான் ரொம்ப ஒரு கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் இன்டர்லிங்கிற டாபிக், ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ ஓகே, அடுத்து பாருங்க, வட்டம் ப்ளஸ் பாறை, வட்டம் பாறை தானே வரணும். ஆனால் இந்த விதிப்படி இம்மு மறைஞ்சிரும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே பாறைன்றது வந்தனால வல்லின எழுத்து வச்சு ஒரு சொல் தொடங்குறதுனால அதனுடைய வல்லின மெய் எழுத்து இப்புன்றது வரணும், வட்டப்பாறையாக மாறிடும். தங்கம் ப்ளஸ் தட்டு, தங்கத்தட்டு, இம்மு போயிடும், இந்த இத்து என்ன ஆகிடும், தாக்கு பதில் இங்கே இத்து வந்துடும், தாவுடைய இத்து வந்துடும். அப்போ தங்கத்தட்டு இத்து வரும், வல்லினம் மிகும். புரியுதா? ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மகரமையை வச்சு வருது அப்படின்னா வல்லின எழுத்து வச்சு ஒரு சொல் அடுத்த ஒரு சொல் ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதோடைய மகரமை அழிந்து அதனுடைய வல்லின மெய் எழுத்து அங்கே வந்துடும், வல்லினம் தோன்றும். ஓகேவா? அடுத்து பாருங்க, ஓரெழுத்து ஒரு மொழி, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், எல்லாமே இம்பார்ட்டன்ட் தான். ஓகேவா? அப்போ ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி என்னப்பா உங்களுக்கு தெரியும். தெரியல அப்படின்னா ஒரே ஒரு எழுத்து, ஒரே ஒரு தமிழில் ஏதாவது ஒரு எழுத்து ஒரு பொருள் தருது அப்படின்னா அது ஒரு சொல்லுக்கு நிகரானது, இந்த ஒரு எழுத்து ஒரு சொல்லுக்கு நிகரானது. அப்போது ஒரு எழுத்து ஒரு சொல்லாகவே வந்து ஒரு பொருளை தருது அப்படின்னா அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழின்னு சொல்லுவோம். ஒரு மொழின்னா அந்த இடத்துல சொல்லுன்னு அர்த்தம். ஒரு எழுத்து ஒரு சொல்லாக வந்து
ஒரு பொருளை தருவது, பொருளான ஒரு மீனிங்கை கொடுக்கும், ஏதாவது ஒரு மீனிங்கை கொடுத்துரும். ஓகேவா, அதுதான் ஓரெழுத்து ஒரு மொழி. அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பின்னாடி வல்லினம் கண்டிப்பாக வரும். பாருங்க, தீ, தீன்னு அதை நெருப்பு சொல்ல முடியாது. அப்போ தீன்றது ஒரே எழுத்து தான், ஒரு சொல்லுக்கான பொருளை தருதா, தருது, நெருப்புன்றதுக்கான பொருள் தருது. பூ, ஃப்ளவர், பூன்ற ஒரு பொருளை தருது, அது தருது. அப்போ என்னது, இதெல்லாம் ஒரு எழுத்து ஒரு மொழியா, ஒரு எழுத்து ஒரு மொழி. ஓகேவா, அப்போ இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக என்ன பண்ணணும், வல்லினம் மிகணும். ஓகேவா, பொதுவாக வல்லினம் மிகிறது எதை பேஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து அந்த 4 வரிசைகள் ஏதாவது ஒரு சொல்லுடைய எழுத்துடைய ஒரு வரிசையாக இருந்துச்சுன்னா. ஓகேவா, அப்போ தீப்பெட்டி, சரியா, தீப்பெட்டி இப்படி எழுதலாமா, இது தவறு. சரியா பண்ணால் என்ன பண்ணுவோம், இப்போ இடையில வரணும். இதுதான் சரியான பிழையற்ற தொடர். இதில் வரல அப்படின்னா அது பிழையுள்ள தொடர், அது சந்தி பிழை, ஒற்று பிழையுள்ள தொடர்னு அர்த்தம். ஓகேவா, பூப்பந்தல் இப்போ வரணுமா, வரணும். வெறும் பூ பந்தல்னு சேர்த்து எழுதலாமா, எழுதக்கூடாது, தப்பு. ஓகேவா, ஸோ இதுதான் வல்லின மிகுமிடங்கள். அடுத்த கான்செப்ட் பாருங்க, ஆக, என, என, ஆக அப்படின்ற சொல்லுறுப்புகள் வருது அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். சிம்பிளா என்னது, என, ஆக அப்படின்ற ஒரு சொல்லுடைய கடைசியில வந்து முடியுது அப்படின்னா அந்த சொல்லுக்கு அப்புறம் வல்லினம் வரணும்னு அர்த்தம். பாருங்க, என சொன்னார், என சொன்னார், அப்போ ஆட்டோமேட்டிக் என்னன்றது இங்கே வந்துருச்சு இல்லையா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இச்சுன்றது வரணும். ஏன், ரெண்டாவது சொல்லுடைய முதல் எழுத்து இது சாவரிசில் வந்திருக்கு, அப்போ இச்சுன்னு சொல்லக்கூடிய அதனுடைய வல்லினமை எழுத்து வரணும். ஓகேவா, தவறாக, அங்கே பாருங்க, தவறாக, தவறு கூடவே என்ன சேர்ந்திருக்கு, கடைசியில் என்ன வந்திருக்கு, ஆக, தவறாக, தவறாக, ஆகன்னு முடியுதா, ஆகன்னு முடியுது இல்லையா, அப்போ தவறாக கூறினார், இக்கு வரணும், இக்கு வரணும். வருவதாக சொன்னார், வருவதாக கூறினார், வருவதாக கூறு, ஓகேவா, என்ன பண்ணும், இக்கு வரணும். இதே வருவதாக சொன்னார், இந்த இடத்துல இச்சு வரணும். புரியுதா, நான் வருவதாக பேசு, வருவதாக இப்பு வரணும் பின்னாடியே, ஏன்னா பேசுன்னு நம்ம சொல்றோம், அதனால இந்த இடத்துல இப்பு வரணும். புரியுதா, அப்போ எங்கெங்கெல்லாம் என, ஆக, ஆக அப்படின்லாம் வருதோ அதுக்கு பின்னாடி என்ன சொல்லிட்டாங்க, வல்லினம் எழுத்து வரணும், வல்லினம் மிகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, ரைட். அதே போல எங்கெங்கெல்லாம் மிக அப்படின்ற ஒரு சொல் வருதோ அந்த சொல்லுக்கு பின்னாடி வல்லினம் வரணும். அந்த சொல்லுக்கு அடுத்து, அந்த எழுத்துக்கு அடுத்து, அந்த சொல்லுக்கு அடுத்து வரணும். ஓகேவா, மிக பெரியவர், மிக சிறியது, மிக சிறியவர். அப்ப மிக என்ற சொல் வருதா, கண்டிப்பா இந்த இடத்துல என்ன பண்ணணும், வல்லினமை மிகணும், மிகணும் வரணும். ஓகேவா, ஏன் இந்த இடத்துல சாவரிசை வந்திருக்கு, அப்ப இச்சு அதனுடைய மெய் எழுத்து வரணும். இங்க பாவரிசை பே வந்திருக்கு, அப்ப அதனுடைய வல்லினம் எழுத்து இப்போ வரணும், வரணுமா, வரணும். ஓகேவா, அடுத்து பாருங்க, அதற்கு, இதற்கு, எதற்கு, இந்த மாதிரி சொற்கள் வருது அப்படின்னா இதுக்கு பின்பு, இதுக்கு அடுத்து வல்லினம் வரணும். ஓகேவா, அதற்கு சொன்னான், அதற்கு சொன்னான், இச்சு வரணும். எதற்கு கேட்டால், எதற்கு கேட்டால், இதற்கு தானா, இதற்கு தானா அப்படின்றது இதற்கு தானா, இத்து வரணும். ஓகேவா, ஸோ பாருங்க, வல்லினம் மிகணும். ஸோ அதற்கு, இதற்கு, எதற்கு வருது அப்படின்னா அந்த இடத்துல வல்லினம் மிகணுமா, மிகணும். ஓகேவா, இனி, தனி அப்படின்ற சொற்கள் வருதா, அதுக்கு பின்னாடி, அதுக்கு அடுத்து என்ன பண்ணும், வல்லினம் வரணும். இனி காண்போம், இக்கு வரணும். தனித்தமிழ், இத்து வரணும். தனிச்சிறப்பு, இச்சு வரணும். ஓகேவா, அப்போ எங்கெங்கெல்லாம் இனி, தனி என்ற சொற்கள் வருதோ அதுக்கு அடுத்து வல்லின சொற்கள், வல்லின மெய் எழுத்துக்கள் வரணும், மிகணும்னு அர்த்தம். ஓகேவா, சரி. அடுத்து பாருங்க, சாலை, நல்லா பாருங்க, உரிச்சொற்கள், நிறைய உரிச்சொற்கள் இருக்கு. அது நம்ம உரிச்சொற்கள் டாபிக்ல நம்ம எக்ஸாம்பிள் நிறைய உரிச்சொற்களுக்கான சொற்கள் என்னென்ன இருக்குன்றது பார்க்கலாம். அதில் நிறைய இருக்கு. அதுல 4 சொற்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 4 சொற்கள் ஏன் சந்திப்பிழை கான்செப்ட்ல இந்த 4 ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன பாருங்க, சால, தவ, தட, குழ, இது என்னப்பா, நல்லா பாருங்க, இது எல்லாமே உரிச்சொற்கள். இது நீங்க உரிச்சொற்கள் டாபிக் படிக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஓகேவா, இது 4 உரிச்சொற்கள் இங்கேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ எங்கெங்கெல்லாம் சால, தவ, தட, குழ இந்த உரிச்சொற்கள் மட்டும், இந்த 4 உரிச்சொற்கள் மட்டும் எங்கெங்கெல்லாம் ஒரு சொற்றொடரில் வருதோ அந்த உரிச்சொற்களுக்கு பின்னாடி என்ன ஆகும், வல்லினம் வரும். அந்த உரிச்சொற்களுக்கு அடுத்து வல்லினம் வரும். பாருங்க, சால பேசினார், சால, இந்த 4ல சால வந்துருச்சா, வந்துருச்சு. அப்போ சாலன்னு வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வல்லினம் மிகணுமா, மிகணும். ஏன், இந்த இடத்துல பேசி, பேன்றது இருக்கு, அப்போ இப்புன்றது வரணும். ஓகேவா, பாருங்க, தவ, தவ சிறிது, சிறிது, இச்சுன்றது வரணும். ஓகேவா, அப்போ சால, தவ, தட, குழ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி இந்த 4 உரிச்சொற்களே, இந்த 4 உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் வரணும், வல்லினம் மெய் எழுத்து மிகணும், வரணும். ஓகேவா, ஸோ அடுத்து பாருங்க, 6ஆம் வேற்றுமை தொகை, நல்லா பாருங்க, தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை
தொகையானது ஏதோ ஒன்று உள்ள மறைஞ்சிருக்கும், ஒன்றா இருக்கும், மறைஞ்சிருக்கும், வெளிப்படையாக இருக்காது. ஓகேவா? 6ஆம் வேற்றுமை தொகை தொடரில் வல்லினம் என்ன பண்ணும்? மிகும். ஓகேவா? 6ஆம் வேற்றுமை உருபு என்னமா? அது. 6ஆம் வேற்றுமை உருபு என்னன்னு பார்த்துருப்போம், அதுன்றதை பார்த்துருப்போமா? ஓகே. அப்போ பாருங்க, 6ஆம் வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது அப்படின்னா ஒரு சொற்றொடரில் அதுன்ற அந்த 6ஆம் வேற்றுமை உருபு ஒரு சொல்லுடைய இறுதியில் அந்த அதுன்றது மறைஞ்சு வந்திருக்கு அப்படின்னா அதுதான் 6ஆம் வேற்றுமை தொகை, தொகைப்படுத்துறது, மறைச்சு வைக்கிறது. ஓகேவா? ஸோ அதான் 6ஆம் வேற்றுமை தொகை. நல்லா பாருங்க, எக்ஸாம்பிள் புலித்தோல் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, புலித்தோல் அப்படின்னாலும் புலியினது தோல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். புலித்தோல் அப்படின்னாலும் புலியினது தோல் அப்படின்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஓகேவா? ரெண்டும் ஒரே மீனிங் தான். இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டு? புலியினது தோல் அப்படின்னா புலியோடைய தோல்னு அர்த்தம். புலியினது தோல் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, புலியினது அதுன்னு சொல்லக்கூடிய ஓம உருபு, ஓம உருபுல 6ஆம் வேற்றுமை உருபு என்ன இருக்கு? வெளிப்படையாக நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியுது, அதுன்றது அந்த இடத்துல வந்துருச்சுன்னு நம்மளுக்கு தெரியுது. புரியுதா? இந்த அதுன்றது எனக்கு வெளிப்படையாக வராமல் என்ன பண்ணிட்டாங்க, இதை மொத்தத்தையும் தூக்கிட்டு ஜஸ்ட்டு புலித்தோல்னு சொல்லிட்டாங்க. அதே மீனிங் தரக்கூடிய புலித்தோல்ன்ற ஒரு சொல்ல அங்கே சேர்த்துட்டாங்க. அப்போ புலியினது தோல் அப்படின்னாலும் புலித்தோல்னாலும் ரெண்டும் ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாங்கன்னா புலியினது அந்த அதுன்ற வார்த்தை இந்த இடத்துல தொகைப்படுத்திட்டாங்க, மறைச்சிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி தொகைப்படுத்தி வரக்கூடிய 6ஆம் வேற்றுமை தொகைப்படுத்தி வரக்கூடிய சொற்களில் தொடரில் என்ன பண்ணும்? வல்லினம் வரணும். பாருங்க, அப்போ புலி தோல் ஆட்டோமேட்டிக்காக தோ வந்ததுனால இந்த இடத்துல தோல் வந்ததுனால இந்த இடத்துல இத்துன்றது வந்துடும். ஓகேவா? புலி தோல் ஜஸ்ட் இப்படி எழுதலாமா? இப்படி எழுதலாமா? தப்பு. இது சந்திப்பழை, ஒற்றைப்பழை. பிழை எல்லாம் எழுதுனா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இத்து சேர்த்தணும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ லாஸ்ட் 2 விஷயம். ஸோ ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி தனி குற்றெழுத்து வருதுன்னா அதை அடுத்து ஆகார எழுத்து. நல்லா பாருங்க, தனி குற்றெழுத்து அப்படின்னாலும் தனி குறில் அப்படின்னாலும் தனி குறில் எழுத்துனாலும் எல்லாம் ஒன்று தான். குற்றெழுத்துனா நம்ம குறில் எழுத்து, குற்றெழுத்துனா அந்த குறில் எழுத்து. நல்லா பாருங்க, தனி குறில் அப்படின்னாவே ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கும். ஒரு சொல்லுடைய முதல் எழுத்து குறில் எழுத்தாக இருக்கணும். அந்த எழுத்து 2 எழுத்துக்களை வச்சு அந்த ஒரு சொல் 2 எழுத்துக்களை வச்சு சொற்களாக இருக்கும். ஒன்று இந்த எழுத்து, இந்த ஒரு எழுத்து, இன்னொரு எழுத்து பின்னாடி இருக்கும். ஆனால் முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக தான் இருக்கணும். புரியுதா? அப்போ தனிக்குறில்னா 2 எழுத்து தான் இருக்கணும் ஒரு சொல்ல. முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக இருக்கணும். இதுதான் தனிக்குறில்னு சொல்லுவோம், தனிக்குறில் எழுத்துன்னு சொல்லுவோம். புரியுதா? அப்போ தனி குற்றெழுத்தை அடுத்து, தனி குறில் எழுத்தை அடுத்து, அந்த தனிக்குறில் அடுத்து, இந்த தனிக்குறில் எழுத்தை அடுத்து 2 சொல் தான், 2 எழுத்து தான் இருக்கணும். இந்த சொல்ல தனிக்குறில் எழுத்தாக இருக்கணும், முதல் எழுத்து ஒரு குறில் எழுத்தாக இருக்கணும். அதை அடுத்து என்ன சொல்லிட்டாங்க, இந்த இடத்துல ஆகார எழுத்து வரப்போதுன்ட்டாங்க. அப்போ அது ஆவரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்து வரணும்ட்டாங்க. இந்த இடத்துல ஆவரிசையில் வரக்கூடிய ஒரு எழுத்து வரப்போகுது. புரியுதா? இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு பின்னாடி இதுக்கு அடுத்து என்ன பண்ணணும்? ஒரு வல்லின மெய் எழுத்து வரணும் அப்படின்னா அது வல்லினம் மிகும்னு அர்த்தம். ஓகேவா? அங்கே பாருங்க, நிலா, கனா, உலா, விழா எல்லாமே 2 எழுத்து சொற்கள். 2 எழுத்து சொற்களா? முதல் எழுத்து பாருங்க, நி, க, உ, வி, இதெல்லாம் என்னது? குறில் எழுத்து. இதுதான் தனி குறில் எழுத்துன்னு சொல்லுவோம், தனி குற்றெழுத்து சொல்லுன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்த கண்டிஷன் இதுலேயே அந்த இன்னொரு கண்டிஷன் சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, இந்த தனி குற்றெழுத்து சொற்கள்லேயே 2வது எழுத்து தனிக்குறளை அடுத்து வரக்கூடிய ஒரு எழுத்து ஆகார எழுத்தாக இருக்கணும். அதான் ஆவரிசை எழுத்தாக இருக்கணும். பாருங்க, லா, நா, லா, ழா, ஆவரிசை எழுத்தான எழுத்து. இந்த மாதிரி வருது அப்படின்னாவே கண்டிப்பாக இந்த மாதிரி சொற்களுக்கு பின்னாடி என்ன வரணும்? வல்லினம்ன்றது மிகணும்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? கோலம் கண்டிப்பாக இங்கே இக்கு வரணும், வல்லினம் மிகணும். போகுதல் இப்போ இங்கே வந்துடணும், கண்டேன் இக்கு வந்துடணும், சோறு வந்துடணும். அப்போ நிலா சோறு எழுதாமா, நிலாச்சோறு இச்சு வரணும். கனா கண்டேன், கனா கண்டேன் இக்கு வரணும். உலா போகுதல், உலா போகுதல் சொல்லணும். விழா கோலம் சொல்லாமா, விழா கோலம் இக்கு வரணும். ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு கான்செப்ட். சரியா? அடுத்து பாருங்க, இரு பெயரோட்டு பண்புத்தொகை. இரு பெயரோட்டு பண்புத்தொகை, பண்புத்தொகை பெயர்லேயே இருக்கு. சரியா? ஸோ இரு பெயரோட்டு பண்புத்தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகணும். பூ என்ன பூ? மல்லிகை பூ. திங்கள் என்ன திங்கள்? சித்திரை திங்கள். புரியுதா? ஸோ பாருங்க, பூன்றது நம்மளுக்கு தெரியும், என்ன பூ? மல்லிகை. புரியுதா? அப்போ இரு பெயரோட்டு. திங்கள் என்ன திங்கள்? சித்திரை திங்கள். வைகாசி திங்கள், ஆணி திங்கள்,
ஐப்பசி திங்கள் சொல்லலாமா? எல்லா இடத்துலையும் என்ன பண்ணும், இங்க தீ வந்ததுனால இத்து வரணும். புரியுதா? மல்லிகை பூ இந்த இடத்துல இப்பு வரணும். ஓகேவா? ஸோ அப்போ இரு பெயரோட்டு பண்பத்தொகைக்கு பின்னாடி என்ன பண்ணும், அதுக்கு அடுத்து வல்லினம் வரணும். ஓகேவா? இதுதான் ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய எஸ்சிஆர்டி புக்ஸில் இருக்கக்கூடிய வல்லினம் மிகும் இடங்களுக்கான கான்செப்ட் விதிகள். இதை மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னும் இது சம்மந்தப்பட்டு இது இல்லாமல் ஒரு சிலது அவுட் சோர்ஸ் புத்தகத்துலையும் இருக்குது. அதை நம்ம அடுத்த ஒரு கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம பார்த்தது எங்கெங்கெல்லாம் வல்லின எழுத்துக்கள் வரணுன்றது. இப்போ நம்ம கான்செப்ட் நம்ம எங்கெந்த கான்செப்ட் பார்த்தோமோ அந்தந்த கான்செப்ட்லாம் வல்லின எழுத்து வந்துடணும். வந்தால் மட்டும்தான் அது சந்திப்பிழை அற்ற ஒற்றுப்பிழை இல்லாத ஒரு தொடர், சரியான தொடர்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ ஃபைன். இப்போது என்ன பண்ண போகிறோம், எங்கெங்கெல்லாம் வல்லினம் மிகக்கூடாது, வல்லினம் அந்த ஒற்றெழுத்துக்கள் வரக்கூடாது. ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கான்செப்ட் பார்க்க வேணாம். ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்களேன். குதிரை தாண்டியது. ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க, சார் ரெண்டாவது எழுத்தினுடைய முதல் எழுத்து நம்ம சொன்ன மாதிரி அந்த 4 வரிசைகளில் ஒரு எழுத்தா வந்துருச்சு, அப்போ இந்த இடத்துல இத்து போட்டுருமா? போடக்கூடாது. ஏன்? அப்போ இந்த மாதிரி வந்தாலும் ஒரு சில இடங்களில் வல்லினம் மிக கூடாதுன்றதையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா? அதை பற்றி படிக்கிறதா அந்த வல்லினம் மிக இடங்கள் எங்கெங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ ஃபைன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, எழுவாய் தொடரில் வல்லினம் என்ன பண்ணிருக்காது, மிகாது. எழுவாய் தொடர், எழுவாய் தொடர்னா என்னம்மா, ஒரு எழுவாய் இருக்கும், அந்த எழுவாயை பேஸ் பண்ணி தான் அடுத்து ஒரு சொல்லே இருக்கும். ஒரு எழுவாய் தொடரில் மேக்ஸிமம் 2 சொற்கள் தான் இருக்கும், 2 சொற்கள் தான் ஒரு தொடர்ன்றது. அந்த எழுவாய் தொடராக இருக்கும். அது 2 சொற்களை வச்சு ஒரு தொடர், அவ்வளோதான். ஓகேவா? எழுவாயா, இந்த எழுவாய் சம்மந்தப்பட்டு தான் இந்த அடுத்த ஒரு சொல்லே இருக்கும். இங்கே பாருங்க, யாரோ குதிரை தான் என்ன பண்ணுது, தாண்டுது. குதிரை அந்த எழுவாய் தான் தாண்டவும் செய்யுது. அந்த செயலை யார் செய்கிறா, குதிரை தான், அந்த எழுவாய் தான் செய்யுது. அப்போ குதிரை தாண்டியது. கிளி பேசும், இந்த இடத்துல யார் பேசும், யார் பேசும் நம்ம சொல்லியிருக்கோம், கிளி. அந்த கிளி தான் பேசுது. ஓகேவா? இதுதான் எழுவாய் தொடர். ஓகேவா? புரியல அப்படின்னா சிம்பிள் தான், ஒன்றுமே புரிஞ்சிருக்கும். இது புரியல அப்படின்னா நல்லா சொல்கிறேன், சின்ன சின்ன கான்செப்ட், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் எல்லாமே நம்ம என்ன இலக்கண கிளாஸில் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். தொடர் வகையில் என்ன டீப்பாக பார்ப்போம் யூனிட் 3ல் பொது தமிழில். ஓகேவா? சார் ஃபைன். அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகணுமா, மிகக்கூடாது. பாருங்க, குதிரை தாண்டியது, தாண்டது வந்துருச்சு, அதுக்காக இந்த இடத்துல இத்து போனோமா, போடக்கூடாது. குதிரை தாண்டியது. எங்கெங்கெல்லாம் எழுவாய் தொடர் 2 சொற்கள் தான் இருக்கு பாருங்க, 2 சொற்கள் தான், ஆனால் இது ஒரு தொடர், இது ஒரு சென்டென்ஸ். புரியுதா? அப்போ இந்த இடத்துல கிளி பேசும், இப்போ போடணுமா, போடக்கூடாது. ஏன்னா இது எழுவாய் தொடர். ஓகேவா? ஸோ எழுவாயே அந்த செயலை செய்யும். ஓகேவா? அதான் எழுவாய் தொடர். அப்போ எழுவாய் தொடரில் வல்லினம் மிகணுமா, மிகக்கூடாது. இந்த இடத்துல வல்லினம் மெய் போட்டுறக்கூடாது, தப்பு. புரியுதா? புரிஞ்சுக்கணும். புரியுதா? ஒவ்வொன்றையும் புரிஞ்சுக்கணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு வரும். எடுத்தோடனே நீங்கள் ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு எல்லாத்தையும் குழப்பி கொடுத்துட்டு சென்டென்ஸ் கொடுத்து எல்லாத்தையும் கரெக்டாக போடுங்கன்னா போட மாட்டீங்க. ப்ராக்டிஸ், கீப் ப்ராக்டிஸ். திரும்ப திரும்ப நிறைய ஒரு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறது, நிறைய டெஸ்ட் போட்டு பார்க்குறது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறது, எக்ஸாம்ஸ்லாம் எடுத்து பார்த்தா மட்டும்தான் ஓகேப்பா இது வரக்கூடாது, இது இங்கே வரணும். ஏன் வரக்கூடாது, ஏன் வருது, இந்த இடத்துல எந்த விதி பொருந்தது, எந்த ஒரு கான்செப்ட் பொருந்தது அப்படின்றதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ ஃபைன். ஸோ பார்த்து அடுத்து பாருங்கள், இது, அது, எது, எவை, இந்த மாதிரி சொற்கள் வருதுன்னா இதுக்கு பின்னாடி வல்லினம் வரக்கூடாது, மெய் எழுத்து வரக்கூடாது, வல்லினம் மெய் எழுத்து வரக்கூடாது. அது செய், இந்த இடத்துல இச்சு போடணுமா, போடக்கூடாது. இது கான், இந்த இடத்துல இக்கு போடணுமா, போடக்கூடாது. எது வந்தது, ஸோ எது வந்ததுக்கு நம்ம போடவே தேவையில்ல. ஏன்னா இந்த வான்ற எழுத்து முதல் எழுத்து இந்த 4 கான்செப்ட்லேயே கிடையாது. ஆக்சுவலாக இந்த எக்ஸாம்பிள் இங்கே வந்திருக்க தேவையில்ல. இருந்தாலும் எதுன்னு வந்துச்சா அப்போ இந்த இடத்துல எதுவுமே வராது. இப்புன்றது போடணுமா, போடக்கூடாது. இப்புன்றது நம்ம தேவையே கிடையாது. ஏன்னா வல்லினம் எழுத்து வச்சு வரதான் வல்லினம் மிகும் இடங்கள் மிக இடங்கள், அதுதான் சந்திப்பிழை கான்செப்டே. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பார்த்துக்கோம். அதுக்கடுத்து எவை தவறுகள், எவை தவறுகள், இத்து போடணுமா, அந்த இடத்துல தா வந்தது அப்படின்றதுனால போடக்கூடாது. இப்போ என்ன பொதுவாக என்ன சொல்லிட்டாங்க, அது, இது, எது, எவைன்னு வந்துருச்சுனாவே அதுக்கு அடுத்து வல்லினம் வரக்கூடாது, வல்லினம் மெய் எழுத்து வரக்கூடாது, வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, நம்ம அப்படியே பார்த்துட்டோம். எனது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், அதில் வல்லினம் மிகணும். வெறும் பெயரச்சத்துலையோ இல்லை அதனுடைய எதிர்ப்பு சரியா, எதிர்மறை பெயரச்சத்துலையோ அதுக்கு அடுத்து வல்லினம் மிகாது. சரியா? வல்லினம் மிகாது. எழுதிய பாடல், இது பெயரச்சம், பாசிட்டிவாக சொல்கிறது. எழுதிய பாடல், எழுதிய, அது இல்லாமல் இது என்னது, ஒரு பாடல்னு சொல்லக்கூடிய ஒரு பெயர் சொல்ல வச்சு இந்த எச்சம் முடிகிறதுனால இது பெயரச்சம். அதே போல் எழுதியன்றது தான் இந்த இதில் பெயரச்சத்துக்கான அந்த ஒரு சொல். எழுதிய ஆண் முடியுதா, ஓகே ஃபைன். ஓகேவா? எழுதிய பாடல்ன்றது பெயரச்சம். இதையே நெகட்டிவாக நம்ம எதிர்மறையாக சொல்கிறோம்னா அதுதான் எழுதாத பாடல். எழுதிய பாடல், எழுதாத பாடல். ஓகேவா? எழுதாத பாடல். அப்போ எழுதாத பாடல்ன்றதுல பாடல் வந்ததுனால இந்த இடத்துல இப்பு பொண்ணுமா போடக்கூடாது. இதுவே
ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சமா எழுதாத பாடலா வந்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த இடத்துல இப்புன்றது வந்துடணும். ஏன்னா இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு, இது ஜஸ்ட் எதிர்மறை பெயரச்சத்துக்கு எடுத்துக்காட்டு. எதிர்மறை பெயரச்சத்துல வல்லினம் வரக்கூடாது, பெயரச்சத்துல வல்லினம் வரக்கூடாது. ஓகேவா? ஃபைன். அடுத்து பாருங்க, வந்த சிரிப்பு இச்சு போணுமா? போடக்கூடாது. பார்த்த பையன் இந்த இடத்துல இப்பு போணுமா? போடக்கூடாது. ஏன்? இந்த எழுதிய, எழுதாத, வந்த, பார்த்த இதெல்லாம் என்னது? பெயரச்சம், எதிர்மறை பெயரச்சத்துக்கான எடுத்துக்காட்டுகளா இருக்கு. ஓகேவா? சோ ஃபைன். அடுத்து பாருங்க, இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வெளிப்படையா வந்தா வல்லினம் மிகும், மறைந்து வருதுன்னா வல்லினம் மிகாது. ஓகே, இங்க பாருங்க, இலை பறித்தான், இலையை பறித்தான், ரெண்டும் ஒண்ணுதான். இலை பறித்தான் அப்படின்னாலும் இலையை பறித்தான் அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே பொருள் தானே, ஒரே பொருள் தான். ஆனா இந்த இடத்துல இலையை இ பிளஸ் ஐன்றது இந்த இடத்துல வெளிப்படையா தெரியறதுனால இங்க இப்போ வரணும், வெளிப்படையா வரதுனால. இந்த இடத்துல இரண்டாம் வேற்றுமை உருபு ஐன்னு சொல்லக்கூடிய இந்த ஐன்னு சொல்லக்கூடிய ஐன்றது இந்த இடத்துல வரல, ஜஸ்ட் இலை பறித்தான்ற அதே மீனிங் தான் தருது. ஆனா ஐன்றது இந்த இடத்துல வரல அப்படின்னும் போது இந்த இடத்துல இப்பு போடலாமா? போடக்கூடாது. ஓகேவா? நீங்க கேட்கலாம், சார் இல்லு பிளஸ் ஐன்னு சொல்லிட்டு இங்க ஒன்று வருது, லைக்கு இல்லு பிளஸ் ஐன்னு பிரிக்கலாமே. நல்லா பாருங்க, இது ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு பெயர், இதுக்கு எக்ஸ்டெண்ட் ஏதாவது இலையை எக்ஸ்ட்ரா இது வராது, இந்த மாதிரி வரணும், வெளிப்படையாக எக்ஸ்ட்ரா வரணும். புரியுதா? ஆல்ரெடி சொல்லு இருக்கிறதுல நம்ம பார்க்கக்கூடாது. புரியுதா? அப்போ இலை பறித்தான்றதான் கரெக்ட். இந்த இடத்துல இலை பறித்தான்னு சொல்லி இப்போ போடணுமா? போடக்கூடாது. இதே இலையை பறித்தான் இப்போ போடணுமா? போடணும். ஏன்? இங்க ஐன்றது வெளிப்படையா வருது, இங்க வெளிப்படையா இல்லை, மறைஞ்சு வருது. புரியுதா? அதே போல பாருங்க, காய் தின்றான், காய் தின்றான். நீங்க கேட்கலாம், சார் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ காய் தின்றான், இதுவும் காயை தின்றான் இதுவும் ரெண்டும் ஒரே பொருள் தான், ரெண்டும் ஒரே பொருள் தான். அப்ப இங்க பாருங்க, இந்த இடத்துல இ பிளஸ் ஐ வெளிப்படையா வருது, அதனால இந்த இடத்துல இத்து போடணும். இந்த இடத்துல ஐய காணும், ஜஸ்ட் காயோட நின்றுச்சு. அப்ப ஐன்றது மறைஞ்சு போச்சா? வெளிப்படையா வரல இல்லையா? அப்ப இந்த இடத்துல காய் தின்றான்னு இடையில வருமா? இந்த இத்து இடையில இங்க வருமா? வரக்கூடாது. ஓகேவா? அப்ப இரண்டாம் வேற்றுமை உருபு வெளிப்படையா இருந்தா இத்து வந்துடணும். இத்துனா என்னது? வல்லினம் மிகணும். வெளிப்படையா வரலன்னா அந்த இடத்துல வல்லினம் வரக்கூடாது. ஓகேவா? ஸோ இது இரண்டாம் வேற்றுமை உருபுக்கான ஒரு விதி. அடுத்து பாருங்க, அடுக்கு தொடர் இரட்டை கிளவி, இந்த இடத்துல வல்லினம் மிகக்கூடாது, வரக்கூடாது. பார் என்னது? அடுக்கு தொடர், ஒரு சொல் ரெண்டு அடுத்தடுத்து திரும்ப திரும்ப வருது. ஸோ பாருங்க, பார் அடுத்தடுத்து வருதா? அப்போ இந்த இடத்துல பார்ன்னு சொல்லி வரதுனால இந்த இடத்துல இப்போ இடையில போடுமா? போடக்கூடாது. பார் அப்படின்னு போடக்கூடாது. பாருங்க, பார் அப்படின்னா அது பார்க்க சொல்லி ரெண்டு டைம் ஒன்றை சொல்றாங்க. டே தம்பி பார் அப்படின்னு சொல்றாங்க, அது ரைட். புரியுதா? இதுவே இடையில இப்போ போட்டோம் அப்படின்னா பார்ப்பார்னு வந்துடும். அவர் பார்ப்பார் அப்படின்னா அது அவர் பார்க்க போறார், அவர் பார்க்கறாருப்பா அப்படின்றத பொருள் வந்துடும். சரியா? ரெண்டுத்துக்கும் பொருள் வேற. அப்போ அடுக்கு தொடர் வருதுன்னா இடையில எந்த ஒரு வல்லினம்ன்றதும் வந்துடக்கூடாது, மிகுந்துடக்கூடாது. ஓகேவா? சல சான்றது வந்ததுனால இந்த இடத்துல இச்சு போடலாமா? சலச்சலன்னு போடலாமா? போடக்கூடாது. என்னது? போடக்கூடாது. நிறைய பேர் பாருங்க, பல அப்படின்னு இருக்கு இல்லையா, இத பல அப்படின்னு எழுதலாம் அப்படின்னு சொல்றாங்க, ஆனா எழுதக்கூடாது. ஏன்னா இது என்னது? அடுக்கு தொடர் இரட்டை கிளையில வந்துடும், அந்த கான்செப்ட் கீழே வந்துடும். பல ரெண்டு டைம் வருது இல்லையா? அப்போ இடையில இந்த இடத்துல பா வந்ததுனால இப்போ போடலாமா? போடக்கூடாது. புரியுதா? இது சேர்த்து எழுதும்போது நிறைய பேர் என்ன சொல்றாங்க? பல இது நம்ம என்ன செய்யலாம்? பலன்னு எழுதலாம் சார், இல்ல பலன்னு எழுதலாம் அப்படிலாம் சொல்றாங்க இல்லையா? ஸோ பலன்னு சொல்லிட்டு வரக்கூடாது, இந்த இப்போ வரக்கூடாது. ஏன்? இது அடுக்கத்தோட இரட்டை கிளவி கான்செப்ட்ல வருது. அப்போ இடையில இப்போ சேர்த்து எழுதலாமா? வரக்கூடாது, இப்போன்றது இடையில வரக்கூடாது. அதனாலதான் பலன்றது சரியான ஒரு சேர்த்து எழுதுணும் போது பற்பலன்னு எழுதுவோம். புரியுதா? ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ அடுக்கு தொடர் ஆகட்டும், இரட்டை கிளவி ஆகட்டும், அந்த மாதிரி சொற்கள் வரும்போது இடையில என்ன பண்ணிடக்கூடாது? வல்லினம்ன்றது வந்துடக்கூடாது, மிகக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபைன். அடுத்து பாருங்க, உகரத்தில் நல்லா பாருங்க, உகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சம். இதே கான்செப்ட் நம்ம வல்லினம் மிகத்துல பார்த்தோம். என்னன்னு பார்த்தோம்? உகரத்தில் கூடிய வினை எச்சம் அது வன்தொடர் குற்றியலுகரமா இருந்துச்சுன்னா அப்போ மட்டும்தான் வல்லினம் மிகணும். இத்து து, இப்பு பூ, புரியா? இரு ரு, புரியுதா? அதே போல இக்கு கு அப்படின்றதெல்லாம் வரணும். அந்த மாதிரி வந்திருந்தா மட்டும்தான் வன்தொடர் குற்றியலுகரம் சொன்னோம். ஓகேவா? இப்போ பாருங்க, குற்றியலுகரத்தை நிறைய கான்செப்ட்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸ்ட்ராங்க ரெண்டு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. உகரத்தில் முடியக்கூடிய வினை எச்சம் தான், ஒருவேளை அது வன்தொடர் வந்துச்சுன்னா வல்லினம் மிகணும், ஒருவேளை மென்தொடர் குற்றியலுகரமாகவோ.
ஓகேவா? இல்லை இடைத்தொடர் குற்றியலுகரமாகவோ வந்துருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணோட வல்லினம் மிகக்கூடாது. அப்போ வல்லினம் எங்கே மட்டும்தான் மிகணும்? வன்தொடர் குற்றியலுகரத்தில் மட்டும்தான் வல்லினம் மிகணும். ஓகேவா? இங்க பாருங்க, தின்று தீர்த்தான், இந்த இடத்துல இத்து வரணுமா? வரக்கூடாது. ஓகேவா? என்ன பண்ணக்கூடாது? இத்து வரக்கூடாது. ஏன்? இந்த இடத்துல இன்னு ரு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மென்தொடர் குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு. இங்க பாருங்க, செய்து பார்த்தான், இப்பு வரணுமா? வரக்கூடாது. ஏன்? செய்து, நல்லா பாருங்க, தின்று செய்து இதெல்லாம் பாருங்க, தூன்னு முடியுது இல்லையா? ஓகே. தூன்னு முடியுது. ஓகே. உரத்தில் முடியக்கூடிய வினை எச்சம் இது. ஓகேப்பா, சரி, ஃபைன். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இது என்ன குற்றியலுகரம்னு பார்க்கணும். இது என்ன குற்றியலுகரம்னு பார்க்கணும். என்ன குற்றியலுகரம் இது? மென்தொடர் குற்றியலுகரம், இடைத்தொடர் குற்றியலுகரம். இந்த மாதிரி வந்துச்சுன்னா வல்லினம்ன்றது இந்த வரணுமா? வரக்கூடாது. வரக்கூடாது. நல்லா பாருங்க, இது எப்படி மென்தொடர் குற்றியலுகரம், எப்படி வன்தொடர், சரி இடைத்தொடர் குற்றியலுகரம் நம்ம சொல்கிறோம். அந்த கான்செப்ட் ஆல்ரெடி இலக்கண கிளாஸில் இருக்குது, பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் இங்கே நம்ம சிம்பிளாக சொல்லிடுறோம். ஓகேவா? குற்றியலுகரம் என்னது? குசுடு தொபுரு, அதில் வந்திருக்கணும். இங்கே பாருங்க, ரு து, இது குசுடு தொபுல வரக்கூடிய எழுத்துக்களா? ரைட், வருது. ஓகேவா? து ரு தனித்தனியாக போட்டேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து என்னன்றது பார்க்கணும். ஓகேவா? பாருங்க, இந்த இன்னுன்றது மெய்யெழுத்துக்களில் எந்த ஒரு வகையில் வரும்? எங்கன்னு நம்மன என்னது? மென்தொடர். சரியா? மெல்லினம். எங்கன்னு நம்மன இன், எங்கன்னா நாம அந்த நான்றதுக்கு புள்ளி வச்சோம்னா இன்னு. ஓகேவா? இதுதான் என்னன்னு மாறிடுச்சுங்க, தின்றுன்னு வந்திருக்கு. அப்போ பாருங்க, ஒரு மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வருது அப்படின்னா அதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். சரியா? ஒரு மெல்லின மெய்யெழுத்து எடுத்து ஒரு வல்லின உகர எழுத்து வருது அப்படின்னா அதுதான் மென்தொடர் குற்றியலுகரம். ஓகேவா? எரல வழல, எரல யாக்கு புள்ளி வச்சோம்னா இ, செய்து. ஓகேவா? அப்போ ஒரு இடைத்தொடர் இடையின மெய்யெழுத்தை தொடர்ந்து ஒரு வல்லின உகர எழுத்து வருது அப்படின்னா அதுதான் இடைத்தொடர் குற்றியலுகரம். அப்போ செய்து தின்று அப்படின்றதுக்கு அந்தந்த குற்றியலுகரத்துக்கான எடுத்துக்காட்டு. அப்போ வன்தொடர் குற்றியலுகரத்தை தவிர்த்து மற்ற குற்றியலுகரங்கள்ல உகர எழுத்துல முடியக்கூடிய வினையச்சம் வருது அப்படின்னா அந்த இடத்துல வல்லின எழுத்து மிகணுமா? மிகக்கூடாது. செய்து பார்த்தான், இப்போ வரக்கூடாது. தின்று தீர்த்தான், இத்து வரக்கூடாது. ஓகேவா? இதுவே படித்து பார்த்தான், இந்த இடத்துல இப்போ வரணுமா? வரணும். ஏன்? இது இந்த படித்துன்றது வன்தொடர் குற்றியலுகரத்துக்கு எடுத்துக்காட்டு. ஓகேவா? ஸோ ஃபைன். புரிஞ்சுதாமா? புரிஞ்சிருக்கும். டீட்டெயிலாக ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், திரும்ப உங்களுக்கு சொல்லியிருக்கேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். அடுத்து பாருங்க, வினைத்தொகை வல்லினம் மிகாது. வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. வினைத்தொகை எப்படி கண்டுபிடிக்கிறது? நல்லா பாருங்க, ஒரு சொல் இருக்குன்னா அதனுடைய முதல் பாதி ஒரு வினை எழுத்தாக இருக்கும், ஒரு செயலாக சொல்கிற மாதிரி இருக்கும். அந்த செயல் முக்காலத்துக்கும் பொருந்தும். சரியா? முக்காலம், நிகழ்காலத்துக்கும் பொருந்தும், எதிர்காலத்துக்கும் பொருந்தும், இறந்த காலத்துக்கும் பொருந்தும். அதுதான் வினைத்தொகைன்னு சொல்லுவோம். ஒரு வினை முக்காலத்துக்கும் பொருந்துது அப்படின்னா அதுதான் வினைத்தொகை. அந்த முக்காலத்துக்கும் பொருந்துற ஒரு விஷயத்த என்ன பண்ணுவோம்? அந்த சொல் விரித்து காட்டாம ஜஸ்ட் என்ன பண்ணுவோம்? சுருக்கி தொகைப்படுத்தி வச்சிருக்கோம் அந்த ஒரு வினை. அதான் பார்த்தோன்னா வினைத்தொகைன்னு சொல்லுவோம். ஓகேவா? எக்ஸாம்பிள், இந்த எழுது பொருள். எழுது அப்படின்றது ஒரு வினையா? எழுது அப்படின்றது ஒரு வினை. எழுது, இந்த இடத்துல பாருங்க, எழுது அப்படின்றது ஒரு வினை சொல்ல நமக்கு தெரியும். எழுது பொருள் அப்படின்றத முக்காலத்துக்கும் நம்ம எழுத முடியும். எப்படி? எழுதுன்றது வினை, பாருங்க, நிகழ்காலமா? எழுதுகின்ற பொருள். எதிர்காலமா? எழுதும் பொருள். இறந்த காலமா? எழுதிய பொருள். அப்போ எழுதுன்ற அந்த வார்த்தையை வச்சு, அந்த பொருள்ன்ற சொல்ல வச்சு என்ன பண்ணலாம்? முக்காலத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும்? இந்த ஒரு வினையை விரிச்சு எழுத முடியும். இந்த மாதிரி விரிச்சு எழுதுற இந்த 3 விஷயத்தையும் இந்த ஒரு எழுத்து தன்னுடைய சுருக்கி என்ன தொகைப்படுத்தி வச்சிருச்சு. இதுதான் வினைத்தொகை. புரியுதா? அப்போ எழுது பொருள் ஒரு வினைத்தொகை சொல். வினைத்தொகை சொல்லுக்கு அடுத்து இந்த இடத்துல ஒரு 2வது ஒரு சொல் வருது. இந்த சொல்லுடைய முதல் எழுத்து அந்த 4 சொற்களுடைய முதல் வரிசையில் ஏதாவது ஒரு எழுத்து வருது அப்படின்னா இதனுடைய மெய் எழுத்து இங்கே வருமானா? வராது. ஓகேவா? வராது. அந்த மாதிரி கான்செப்ட்ல அது ஒரே நிமிஷம். ஓகேவா? எழுது பொருள். ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி கான்செப்டில் வினைத்தொகையா? அப்போ எழுது பொருள் இங்கேயே இருக்கு பாருங்க. அப்போ இந்த இடத்துல பொருள்ன்றதுக்கு இடையில இங்கே இப்போ வருமானம் வராது.
ஓகேவா? நான் ரொம்ப இந்த சொல்லேருந்தே வெளியே போயிட்டேன். சரியா? ஸோ இந்த சொல்ல தான் இருக்கு. ஸோ வினைத்தொகை. அடுத்து பாருங்களா, சுடுசோறு. சுடு அப்படின்றது ஒரு வினை. சுடுன்றது ஒரு வினையா? ஓகே, இது ஒரு வினை சொல். இது என்ன பண்ணுது? முக்காலத்தையும் பிரித்து நம்ம சொல்ல முடியுது கூடியதை இந்த ஒரு சுடுன்ற சொல் தொகைப்படுத்தி வச்சிருக்கு, சுருக்கி வச்சிருக்கு, முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி. சுடும் சோறு, சுடுகின்ற சோறு, சுட்ட சோறு, முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த ஒரு வினை சொல். ஓகேவா? அப்ப சுடு சோறு, இந்த இடத்துல சோறு வரதுனால இந்த இடத்துல சுடுச்சோறு எழுதலாமா? தப்பு. சுடுச்சோறு, சோறு போடலாமா? இந்த இடத்துல இச்சு போடலாமா? தப்பு. சோறுன்றதுனால இந்த இடத்துல இச்சு போடலாமா? தப்பு. ஓகேவா? சுடுசோறு. ஏன்? இந்த சுடுசோறு அப்படின்றது ஒரு வினைத்தொகை, முக்காலத்துக்கும் பொருந்தும். குடித்தண்ணீர், குடித்தண்ணீர், இந்த இடத்துல இத்து போடலாமா? இடையில போடக்கூடாது. குடித்தண்ணீர்ன்றது ஒரு வினைத்தொகை. குடித்த தண்ணீர், குடிக்கும் தண்ணீர், குடிக்கின்ற தண்ணீர், முக்காலத்துக்கும் பொருந்தும். ஓகேவா? வளர்பிறை, வளர்ந்த பிறை, வளரும் பிறை, வளர்கின்ற பிறை. ஓகேவா? அப்போ இந்த இடத்துல இப்பு போலாமா? போடக்கூடாது. குடித்தண்ணீர் இத்து போலாமா? போடக்கூடாது. திருவளர் செல்வன், திருவளர், திருவளர், திருன்றது ஓகே, நம்ம மொழி வரக்கூடிய ஒரு அடைமொழி மாதிரி. ஓகேவா? அடுத்து திருவளர் செல்வன், வளர், வளர்ந்தும் செல்வன், வளர்ந்த செல்வன், வளர்கின்ற செல்வன். அப்போ வளர்ன்றது ஒரு ஒரு வினைத்தொகைக்கான ஒரு ஒரு அந்த வினைத்தொகையை கையில் வச்சிருக்கக்கூடிய, தொகைப்படுத்தி வச்சிருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல். ஓகேவா? அப்போ முக்காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இந்த செல்வன்ற வார்த்தை நம்ம எழுத முடியும், பிரித்து எழுத முடியும், தொகைப்படுத்தி எழுத முடியும், விரித்து எழுத முடியும். அதான் தொகைப்படுத்தி வச்சிருக்கு இந்த வளர்ன்ற சொல். அப்போ வளர் செல்வன் இந்த இடத்துல இச்சு போடலாமா? போடக்கூடாது. புரியுதா? அப்போ ஒரு வினைத்தொகையில வல்லினம் மிகுமானா மிகாது, வல்லினம் மிகுமானா மிகாது. ஓகேவா? அடுத்து பாருங்க, படி என்று முடியும் வினையச்சத்தில் ஒரு வினையச்ச சொல்லா இருக்கும். அந்த சொல் பார்த்தீங்கன்னா படி, படின்னு முடியும். ஓகேவா? வினையச்ச சொல்ல எப்படி கண்டுபிடிப்போம்? ஒரு எச்சம் ஒரு வினையை கொண்டு முடியணும். பாருங்க, சொன்னார், கூறினார், வினையா? வினையை கொண்டு முடியுதா? முடியுது. எச்சமா இருக்கணும். எப்படி? வரும்படி, பெரும்படி. வெறும் வரும்படி அப்படின்னு சொல்லுங்களேன், பொருள் தராது. சும்மா ஏதோ எஞ்சி நிற்கும், ஒரு மிச்சத்தோட நிற்கும். வரும்படி, என்ன வரும்படி? வரும்படி சொன்னார், ஓ வரும்படி சொல்லியிருக்காரா, இப்போ முழுமை பெறுதா? ஓகேவா? ஜஸ்ட் வரும்படி, பெரும்படி அப்படின்னா அதுதான் எச்சம். ஓகேவா? பெரும்படி சொன்னார், சொன்னார்ன்றது ஒரு வினை, அப்போ வினையை கொண்டு முடியுது, இது ஒரு வினை எச்சண்டா. சொல்லுமா? பாருங்க, வரும்படி, பெரும்படி, இப்போ படி படின்னு முடியுது இல்லையா? என்னது? இதுதான் எச்ச சொல். இந்த வினையை கொண்டு முடிகிறதுனால இந்த பெரும்படி, வரும்படின்றது ஒரு வினையச்ச சொல். என்னது? இது வினையச்ச சொல். அப்போ எங்கெங்கெல்லாம் படி என்று முடியக்கூடிய வினையச்சம் இருக்கோ அதுக்கு அந்த இடத்துல வல்லினம் என்ன பண்ணாது? மிகாது. ஓகேவா? வல்லினம் மிகாது அப்படின்னா என்ன அர்த்தம்? பெரும்படி சொன்னார் வருமா? வராது, இச்சு வராது. வரும்படி சொன்னார், இச்சு வருமா? வராது. பெரும்படி கூறினார், இந்த இடத்துல இக்கு வருமா? வராது. என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல இக்குன்றதை போட்டுறக்கூடாது. ஏன்னா படின்னு சொல்லக்கூடிய, வரும்படி, பெரும்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வினையச்சம், அது படின்னு முடியக்கூடிய ஒரு வினையச்சம். அதனால வல்லினம் மிகக்கூடாது. வல்லின எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் வரக்கூடாது. ஓகேவா? அடுத்து உம்மை தொகை. ஓமை தொகையிலையும் உருவகத்திலையும் வல்லினம் மிகும், வரும். உம்மை தொகையில வல்லினம் வரக்கூடாது. அதான் சார் உம்மை தொகை, உம்மை தொகை பாருங்க, உம்மை தொகை, தாயும் தந்தையும். ஓகேவா? தாயும் இந்த தந்தையும் இந்த இரண்டும் ஒரே மீனிங். தாய் தந்தை அப்படின்னாலும் தாயும் தந்தை அப்படின்னாலும் ரெண்டும் ஒரே மீனிங். ஆனா இந்த அப்படின்ற வார்த்தையை தொகைப்படுத்தி மறைச்சிட்டு தான் இந்த ஒரு சொல் அந்த சொல்லுக்கு இணையான பொருளோட வந்திருக்கா? அப்போ இந்த இடத்துல உம்ன்றது தொகைப்படுத்திருக்கோமா? அதான் உம்மை தொகை. ஓகேவா? ஸோ அதனால எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி உம்மை தொகை படுத்தி சொல்ல உம்ன்ற சொல் மறைஞ்சு வந்திருக்குதோ, தொகை சொற்களில் மறைஞ்சு வந்திருக்குதோ, அந்த மாதிரி சொற்களுக்கு இடையில என்ன பண்ணக்கூடாது? இந்த இடத்துல தாய் தந்தை இத்து வருமா? வரக்கூடாது. வெற்றிலையும் பாக்கும், உம்ன்றது மறைஞ்சு வெற்றிலை பாக்கும், ஜஸ்ட் வெற்றிலை பாக்குன்னு எழுதிட்டோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாக்குன்றதுக்கு இப்போ இடையில வருமா? வரக்கூடாது. இரவும் பகலும், அந்த உம்மு தூக்கிட்டு மறைச்சிட்டு இரவு பகல்னு எழுதிட்டோம். இப்போ இந்த இடத்துல இப்பன்றது இடையில வருமா? இரவு பகல்ல வரக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபைன். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வல்லினம் மிகா இடங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டு ஊமை தொகை பேஸ் பண்ணி. ஓகேவா? ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம் பார்த்துக்கோங்க. எதிர்ச்சொல் கான்செப்ட்ல ஒன்று இருக்கு. ஓகேவா? எதிர்ச்சொல் கான்செப்ட்ல ஒன்று இருக்கு. இதையே நம்ம எதிர்ச்சொல்லா எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இரவு பகல். ஓகேவா? இன்பம் துன்பம். ஓகேவா? பிழை
திருத்தம், இரவு பகல், இன்ப துன்பம், பிழை திருத்தம், இதெல்லாம் வந்து சொற்கள் இல்லையா? இந்த சொற்கள்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 2 சொற்களும் ஒன்றுக்கு ஒன்று எதிர்ச்சொல்லாக இருக்கும். நல்லா பாருங்க, எதிர்ச்சொல்லாக இருக்கும். இன்பம் துன்பம், பிழை திருத்தம், இரவு பகல் எதிர்ச்சொல்லாக இருக்கு இல்லையா? இந்த மாதிரி எதிர்ச்சொல்லாக அமைகிற மாதிரி சொற்கள் வருது அப்படின்னா, நல்லா பாருங்க, சொற்கள் வருது அப்படின்னா அதுக்கு இடையில என்ன பண்ணக்கூடாது? இதனுடைய வல்லின மெய்யெழுத்தை கொண்டு வந்து போடக்கூடாது. இந்த மாதிரி இடத்துல வல்லினம் மிகாது. அப்போ இரவு பகல், இரவு பகல் இப்போ ஒண்ணுமா வரக்கூடாது. ஏன்னா இதுவும் எதிர்ச்சொற்கள். பிழை திருத்தம் இத்து வரணுமா? வரக்கூடாது. ஏன்னா பிழையும் திருத்தமும் எதிர்ச்சொற்கள், ஒண்ணுக்கு ஒன்று எதிர்ச்சொற்கள். இன்பம் துன்பம் ஒண்ணுக்கு ஒன்று எதிர்ச்சொற்கள். இந்த இடத்துல இத்து வரணுமா? வரக்கூடாது. ஏன்னா எதிர்ச்சொற்கள். புரிஞ்சதா? சார், உண்மை தொகையை வச்சு நீங்க இதையும் பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? ஓகேம்மா, அடுத்து பாருங்க. ஓகே, உரிச்சொற்கள் வச்சு நம்ம பார்த்தோம். என்னன்னு பார்த்துருப்போம்? உரிச்சொற்கள் நிறைய இருக்கும். அதில் சால, தவ, தட, உழ இதில் மட்டும்தான், இதை அடுத்து மட்டும்தான் என்ன பண்ணியிருப்போம்? நம்ம வல்லினம் மிகுன்னு பார்த்துருப்போம். அப்போது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லாமல் என்ன சொல்லலாம்? உரிச்சொற்களில் இந்த 4 தவிர வேற எந்த உரிச்சொற்கள் வந்தாலும் அங்கே வல்லினம் மிகக்கூடாது. சொல்லாமா? சொல்லலாம். ஓகேவா? இங்கே பாருங்க, உரு பொருள், இந்த 4ல் உருன்றது ஒரு உரிச்சொல். இந்த 4ல் உருன்றது இருக்கா? இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வல்லினம்ன்றது மிகக்கூடாது. ஓகேவா? நனி தின்றான், இந்த இடத்துல இத்துன்றது வருமா? வரக்கூடாது. ஏன்னா நனின்றது 4ல் கிடையவே கிடையாது. கடி காவல், கடின்றது 4ல் இருக்கா? கிடையாது. அப்போ வல்லினம் மிகக்கூடாது. இந்த 4 வந்தால் மட்டும்தான் அதன் அடுத்து வல்லினம் என்றது மிகணும். வேற எந்த ஒரு உரிச்சொற்கள் வந்தாலும் வல்லினம் என்றது அதுக்கு அடுத்து மிகக்கூடாது. புரியுதா? அடுத்து பாருங்க, விழித்தொடர். விழினா அழைத்தல், கூப்பிடுறது. அண்ணா, தந்தையே, தாயே, மகளே, மகனே கூப்பிடுமா? அதெல்லாம் அது விழித்தொடர்கள். இதெல்லாம் கூப்பிடக்கூடிய விழித்தல். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி வரக்கூடிய தொடர்கள், இந்த மாதிரி அழைத்தல் அப்படின்ற ஒரு பொருளை வரக்கூடிய தொடர்கள்லாம் விழித்தொடர்னு சொல்லுமா? பாருங்க, தந்தையே பாருங்கள், மகளே தா, புரியுதா? அண்ணனே வா. ஓகேவா? நம்ம சொல்லலாம் இல்லையா? தங்கையே போ, எப்படியும் சொல்லலாம். கூப்பிட்டு நம்ம சொன்ன மாதிரி விழித்தொடர் மாதிரி நம்ம இருக்கிறது எல்லாத்துலையுமே வல்லினம் என்றது வராது. இப்போ பாருங்கள் இருக்கு, இந்த இடத்துல தந்தையே பாருங்கள் இப்பு போலாமா? போடக்கூடாது. மகளே தான் இருக்கு, இந்த இடத்துல இத்து போலாமா? போகக்கூடாது. புரியுதா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. அடுத்து பாருங்க, வியங்கோல் வினைமுற்று தொடர். வியங்கோல் வினைமுற்று தொடர் பாருங்க, வாழ்க, வருக, வாழிய, வாழியர், அர், க அப்படிலாம் என்னது வியங்கோல் வினைமுற்றுக்கான ஆனால் சொல்றது அந்த ஒரு உறுப்புகள். அந்த வளம் முடிகிற மாதிரி ஒரு வியங்கோல் வினைமுற்று தொடர் இருக்குது அப்படின்னா பாருங்க, வாழ்க தமிழ், வருக தலைவா. இந்த வருக, வாழ்க இதெல்லாம் என்னது? இதெல்லாம் வியங்கோல் சொற்கள். புரியுதா? அப்போ வருக, வாழ்க அப்படின்ற சொற்களுக்கு அடுத்து இந்த இடத்துல வாழ்க தமிழ் இத்து போடலாமா? போடக்கூடாது. வளர்க தலைவா இத்து போடலாமா? போடக்கூடாது. புரியுதா? அப்போ வியங்கோல் வினைமுற்று தொடர்களில் வல்லினம் மிகாது, வரக்கூடாது. புரியுதா? நிறைய வந்து சொற்கள் இருக்கு, நிறைய வந்து எடுத்துக்காட்டு. வாழிய மணமக்கள் சொல்லுமா? வாழிய, ஓகே, மணமக்கள் மா வருது, அது சம்மந்தமே இல்லை. இப்போ என்ன சொல்லலாம்? வாழிய தந்தையர் அப்படி சொல்லலாம் இல்லையா? அப்போ தந்தையர் தா வருது, இத்து போடலாமா? போடக்கூடாது. ஏன்னா வாழியன்னு வருது, ஏன்னா வியங்கோல் வினைமுற்று தொடர், போடக்கூடாது. சரியா? அடுத்து பாருங்க, நிலைமொழி. நிலைமொழினா என்னன்னா, நிலைமொழினா என்னன்னா 2 சொற்கள் இருக்குன்னா, அந்த சொற்கள் 2 சொற்கள் இருக்குன்னா அதனுடைய முதல் சொல் தான் நிலைமொழின்னு சொல்லுவோம். 2வது மொழி வழிமொழின்னு சொல்லுவோம். இதை நம்ம புணர்ச்செய்திகள் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஸோ அப்போ நிலைமொழி உயர்திணையாய் அமையும் போது அப்படின்னா அது 2 சொற்கள் இருக்கு, ஒரு சொற்றொடர் இருக்கு, அடுத்தடுத்த சொற்கள் அமையுது. அதில் முதல்ல இருக்கக்கூடிய சொல் தான் நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த முதல் சொல்லே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர்திணையாக அமையுது. உயர்திணைன்றது மனிதர்களை குறிக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா தனியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அதை பார்த்தீங்கன்னா ஒன்றன் பாலையோ, ஸோ ஒன்றன் பால் கிடையாது, நம்ம என்ன சொல்லுவோம், ஒருமையோ இல்லை நிறைய மனிதர்களை சேர்ந்து பன்மையிலையோ குறிக்கலாம். எப்படி குறித்தாலும் மனிதர்களை குறிக்கதா, அதான் உயர்திணை. ஓகேவா? அப்போ 2 சொற்களில் முதல் சொல் ஒரு நிலைமொழின்னு சொல்லுவோம். இந்த நிலைமொழி ஒரு உயர்தனையாக மனிதனை குறிக்கிற மாதிரி அமையுது அப்படின்னா அந்த மாதிரி தொடர்களில் வல்லினம் மிகாது. ஓகேவா? பாருங்க, தலைவி கூற்று. தலைவின்றது ஒரு மனிதர்களை மட்டும்தான் குறிக்கக்கூடிய, மனிதர்களையே பெண்பாலை குறிக்கக்கூடியது. ஓகேவா? தொண்டர் படை. தொண்டர்கள் அப்படின்றது நம்ம என்ன சொல்லுவோம்? மனிதர்களை தான் சொல்லுவோம் தொண்டர்ன்ட்டு. ஓகேவா? தொண்டர் பன்மை, தொண்டர் படை. ஓகேவா? ஸோ தொண்டர் படை, தலைவி, தொண்டர் அப்படின்றது இந்த இடத்துல ஒரு உயர்தனை சொல்.
அப்போ 2 சொற்கள் இருக்கு, ஒரு தொடர் 2 சொற்கள் இருக்கு. இந்த தலைவி தொண்டர்ன்றது இதான் நிலைமொழி. இந்த நிலைமொழி ஒரு உயர்தனையா இருக்கு, ஆமாம் உயர்தனையா இருக்கு. இந்த மாதிரி இடத்துல கூற்றுன்றது வந்ததுனால இந்த இடத்துல தலைவி கூற்றுன்னு போலாமா, போடக்கூடாது. தொண்டர் படை இப்போ போலாமா, போடக்கூடாது. இதை தான் சொல்றாங்க. புரியுதாமா? ஸோ அப்போ எங்கெங்கெல்லாம் நிலைமொழி 2 சொற்கள் வருது, ஒரு நிலை, அதனுடைய முதல் சொல் நிலைமொழி, நிலைமொழி ஒரு உயர்தனையா அமையுது அப்படின்னா அந்த மாதிரி தொடர்ல வல்லினம் மிகாது. சரியா? ஸோ அடுத்து பாருங்க, ஐகார வரிசை. ஐகார வரிசை உயிர்மை ஓர் எழுத்து அப்படின்னாது ஐ வரிசையில் வரக்கூடிய ஓர் எழுத்துக்கள். ஓகேவா? ஐ வரிசையில் வரக்கூடிய ஓர் எழுத்துக்கள். நல்லா பாருங்க, உயிர்மை ஓர் எழுத்து. ஏன் சொல்றாங்க? ஐய தவிர. ஏன்னா ஐன்றது ஒரு உயிர் எழுத்து. அவங்க என்ன சொல்றாங்க? உயிர்மை எழுத்துன்னு சொல்றாங்க. அப்போ ஐ வரிசையில் வரக்கூடிய மற்ற எழுத்துக்கள், சரியா, கை ngை சைன்னு வரும் இல்லையா, அந்த மற்ற எழுத்துக்கள், அதில் இருக்கக்கூடிய ஓர் எழுத்து ஒரு மொழி. அப்போ ஐ வரிசை உயிர்மை ஓர் எழுத்து சொற்களுடன், இந்த உயிர்மை ஓர் எழுத்து சொற்கள் நல்லா பாருங்க, கை பை இதெல்லாம் ஐ வரிசையில் வரக்கூடிய உயிர்மை ஓர் எழுத்தா, உயிர்மை ஓர் எழுத்து. இதனோடு நல்லா பாருங்க, இந்த சொற்களுடன் கல்னு சொல்லக்கூடிய விகுதி, கல்னு சொல்லக்கூடிய கல் அப்படின்றது எதுக்காக சேர்ப்போம் அப்படின்னா பன்மையை குறிக்கிறதுக்காக சேர்ப்போம். சரியா? அக்னி சொற்களுக்கு பன்மையை சேர்க்கறதுக்காக இந்த கல் விதியை நம்ம சேர்ப்போம். கல்ன்ற ஒரு வார்த்தையை பன்மையை குறிக்கிறதுக்காக சேர்ப்போம். அப்போ இந்த ஐ வரிசையில் இருக்கக்கூடிய உயிர்மை எழுத்தோடு பன்மையை குறிக்கக்கூடிய கல் விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. பாருங்களேன், கை கல் பை கல். அப்போ பைன்னு சொல்லக்கூடிய ஐகார வரிசை உயிர்மை எழுத்து, கல்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்றது பன்மைக்கான ஒரு எழுத்து, ஒரு சொல் வருது அப்படின்னா இது ரெண்டும் சேரும்போது இதுக்கு இடையில இந்த இடத்துல கல் வந்தது அப்படின்றதுனால இந்த இடத்துல கை கல்னு போடலாமா, போடக்கூடாது. பைக்கல்னு போடலாமா, போடக்கூடாது. ஓகேவா? கைகள் வல்லினம் போடாது, இடையில மிகக்கூடாது. பைகள் வல்லினம் போடாது, இடையில மிகக்கூடாது. ஓகேவா? கைகள் பைகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? சஃபைன். ஓகே, அடுத்து பாருங்க, திரும்பவும் கல்வி விதி வச்சுதான். கல் எனும் அக்ரிணை பன்மை. நல்லா பாருங்க, அக்ரிணை பன்மைனாவே கல் தான், கல்லை தான் குறிக்கும். புரியுதா? கல்ன்றது உயர்தனைக்கு வராது, ஆக்சுவலாக பன்மைக்கு. அதை பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ என்கிட்ட டவுட் கேட்குறீங்க இல்லையா? டவுட் என்னன்னு கேட்குறீங்க? சார் மாணவர் அப்படின்றதுக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல் தலைவர், தலைவர் வேற என்ன சொல்லலாம்? இப்போ புலவர் கேட்குறீங்க. சார் மாணவர்ன்றது பன்மையா ஒருமையா, தலைவர்ன்றது ஒருமையா பன்மையா, புலவர்ன்றது ஒருமையா பன்மையா? நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. மாணவர்களுடைய ஒருமைன்றது எப்படிமா வரும்? ஒருமை ஒரு மாணவனை குறிக்குது அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான்? மாணவன் சொல்லுவான், அவ்வளோதான். ஒருமையில சொல்ல மாணவன் தான் சொல்லுவோம். இதே நிறைய பேர் இருக்கு, நிறைய மாணவன் இருக்காங்க அப்படின்னா அவங்கள மாணவர்னு சொல்லுவோம். இப்போ ஆண்களோ பெண்களோ, இப்போ மாணவன் மாணவி, இது ஒருமையில சொல்லும்போது நம்ம சொல்லுவோம். ஒருத்தரை மட்டும் சொல்லும்போது நம்ம சொல்லுவோம். இதே மாணவனும், நிறைய மாணவன்கள் இருக்காங்க, நிறைய மாணவன்கள் சொல்லக்கூடாது, மாணவன் தான். மாணவனே நிறைய பேர் இருக்காங்க, மாணவியே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும்? நம்ம மாணவர்னு சொல்லணும். மாணவர்ன்றதே பன்மை தான், மாணவர் அப்படின்றதே பன்மை தான். ஏன்னா அரு விகுதி, அரு சேர்ந்து அப்படின்னாவே நல்லா பாருங்க, உயர்தனையில ஐ சேர்க்கிறோம், அரு சேர்க்கிறோம் அப்படின்னாவே அது பன்மையை குறிச்சிடும். புரியுதா? அப்ப தலைவர், தலைவர் அப்படின்னா நிறைய பேர் எல்லாரையும் சேர்த்து குறிக்கும், பன்மையை குறிச்சிடும். ஓகேவா? இதே அப்போ ஒருமையில சொல்லணும் சார், என்ன பண்ணலாம்? தலைவன் சொல்லணும், அவ்வளவுதான். ஓகேவா? இப்போ புலவர்ன்றது, இப்போ சொல்லுங்க, புலவர்ன்றது ஒருமையா பன்மையா? புலவர் அப்படின்னா இதுவே பன்மைக்கான சொல் தான். புலவர்கள் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, இது தற்காலத்தில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையா இருக்கு, அவ்வளோதான். ஆனால் புலவர் அப்படின்றதே பன்மை தான். நல்லா பாருங்க, எக்ஸாம்பிள் ஒருவேளை புலவர் அப்படின்றத ஒருமையா சொன்னாங்களா, சேலஞ்ச் பண்ணி நம்ம மார்க் வாங்கிக்கலாம், பயப்படாதீங்க. சரியா? அப்போ புலவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, புலவர்னு சொல்லணும். புலவர்னு சொன்னாவே அது பன்மைக்கான விதி, அது பன்மை, பன்மை தான் குறிக்கும். ஓகேவா சார்? அப்போ புலவர்ன்றது பன்மைனா அப்போ ஒருத்தர் சொல்லணும், என்ன சார் சொல்லணும்? புலவன், அவ்வளோதான். புலவன் புலவி, தலைவர் தலைவி, மாணவன் மாணவி. இதே அருவிகுதி சேர்த்துட்டோம்னா பன்மை குறிச்சிடும். கல்விகுதி கொண்டாந்து உயர்தனைக்கு சேர்க்கக்கூடாது. ஓகேவா? நான் இங்கேயே சொல்லிடுறேன், ஆக்சுவலாக அதுக்கான கிளாஸில் இது இருந்தாலும் இங்கேயே சொல்லிடுறேன். மாணவர்கள் நிறைய பேர் நீங்கள் டவுட் கேட்குறதுனால நான் சொல்லிடுறேன். புரியுதா? நான் சிம்பிளாக சொல்கிறேன். பொதுவாகவே ஆக்சுவலாக நான் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏ எம்ஃபில்லோ படித்து நான் டாக்டர் பண்ணுவாங்க, அதெல்லாம் கிடையாது. புரியுதா? இதெல்லாம் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன். ஸ்கூல் புக்ஸில் படிச்சிங்கன்னா நீங்களே பண்ணிடலாம். ஓகேவா? நான் இதெல்லாம் வந்து தமிழில் ரொம்ப டீட்டாக நல்லா நடத்துறதுனால நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு தமிழ் வாத்தியாரன்னு நினச்சிட்டீங்க. ஓகேவா? அது கிடையாது. ஸோ அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் ஐயன்லாம் போட்டு கூப்பிடுறீங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஒருத்தர் கிடையாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எம்ஏஓ எம்ஃபில்லோ
பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் டிகிரியோ தமிழில் வாங்கினது கிடையாது. ஜஸ்ட் நம்முடைய பேசிக் குரூப் 4 லெவலில் குரூப் 2 லெவலில் நாமளே ப்ரிப்பேர் பண்ணுறோம். இதெல்லாம் இந்த பேசிக்ஸ்லாம் நம்மளுக்கே தெரியும். படித்தோம்னா நீங்களே கொஞ்சம் நாளைக்கு நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய ஒரு நபராக வரலாம். புரியுதா? ஈஸியாக கற்றுக்கலாம். ஒரு நல்ல விஷயம் தான். புரியுதா? பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது நல்லா பாருங்கள், கல் எனும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. நல்லா பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கல் எனும் அக்ரிணை விகுதி, சரி, அக்ரிணை பன்மைக்கான விகுதி சேரும்போது வல்லினம் என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது. நிறைய பேர் கேட்குற டவுட் என்னது? கருத்து, பொருள், வாழ்த்து, இதெல்லாம் என்னது? இதெல்லாம் அக்ரிணை. இதெல்லாம் அக்ரிணை சொற்கள். உயிர்தனை சொற்களா மனிதர்களை குறிக்கிறதா கிடையாது. கருத்து, பொருள், வாழ்த்துன்னு சொல்லிட்டு உயிரற்ற ஒரு ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. அக்ரிணை சொற்கள். நல்லா பாரு. அப்போ இது கூட கல் விகுதியை சேர்க்கலாமா? இதுக்கு கல் விகுதியை சேர்க்கலாம் பன்மையை குறிக்கும் போது. ஏன்னா கல்னு சொல்லக்கூடிய இந்த பன்மை விகுதி அக்ரிணைக்கு மட்டும்தான், உயிர்தனைக்கு சேர்க்கக்கூடாது ஆக்சுவலாக. ஓகேவா? இப்போ இந்த மாதிரி சேர்க்கும் போது நிறைய பேர் கேட்குறீங்க, இப்போ கருத்துக்கள் இக்கு இங்கே கல் சேர்க்கறதுனால இந்த இடத்துல இக்கு வரலாமா? வரக்கூடாது ஆக்சுவலாக. பொருள்கள், சரியா, பொருள் ப்ளஸ் கல், பொருள்கள், இந்த இடத்துல இக்கு எக்ஸ்ட்ரா வரலாமா? வரக்கூடாது. வாழ்த்துக்கள் இக்கு வரலாமா? வரக்கூடாது ஆக்சுவலாக. ஆனால் ஒரு சில இதில் வரலான்னு போட்டிருக்காங்க. ஆனால் இலக்கண முறைப்படி இது வரக்கூடாது. என்ன பண்ணக்கூடாது? வல்லினம் மிகக்கூடாது. வாழ்த்துக்கள், கருத்துக்கள், பொருட்கள், எழுத்துக்கள், அவ்வளோதான். எழுத்துக்கள், கருத்துக்கள், வாழ்த்துக்கள், இக்குன்றது எக்ஸ்ட்ரா. அந்த இடத்துல பொதுவாக ஒரு வல்லினம் எழுத்து மிகக்கூடாது. ஒரு அக்ரிணை பன்மை சொல்லோடு கல் விகுதி சேரும் போது வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? ஸோ இது விதி. அடுத்து பாருங்க, 2ஆம் 3ஆம் 4ஆம் 5ஆம் வேற்றுமை தொகை. நல்லா பாருங்க, வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைப்படுத்தும் போது அந்த வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வரும்போது வல்லினம் மிகாது. 2ஆம் தமிழை படி அப்படின்னா ஓகே, இப்போ வந்துடும். தமிழ் படி அப்படின்னா வராது. இந்த இடத்துல இப்போ போடணுமா? போடக்கூடாது. கை தட்டு போடக்கூடாது. எத்து கை தட்டு. வீடு சென்றால், வீடு சென்றாலா? போடக்கூடாது. கரை பாய்ந்தான், கரை பாய்ந்தான், இப்போ போடலாமா? போடக்கூடாது. புரிஞ்சதா? ஏன்னா இங்க பாருங்க, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள். அதனுடைய உருவு என்ன பண்ணிருக்கு? மறைந்து வந்திருக்கு. இந்த பாருங்க, இந்த இடத்துலாம் மறைந்து வந்திருக்கு. வெளிப்படையாக தான் வந்திருக்கானா? இதனுடைய உறுப்புகள் எதுவுமே வெளிப்படையாக வந்திருக்காது. அப்போ தொகைப்படுத்தி இந்த வேற்றுமை உறுப்புகள்லாம் தொகைப்படுத்தி வருதுனால இந்த இடத்துல வல்லினம் வருமா? வரக்கூடாது. வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? இதே போல தான் 6ஆம் 3ஆம் 6ஆம் வேற்றுமை விரிகள். நல்லா பாருங்க, இது வேற்றுமை விரி. நல்லா பாருங்க, வேற்றுமை விரி. வேற்றுமை தொகைனா விரிஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த மறைச்சு வைக்கிறது, அதான் தொகைப்படுத்துறது. ஓகேவா? விரி அப்படின்னா மறைஞ்சிருக்கிற ஒரு விஷயத்த விரிச்சு காட்டணும்னா அது தெரியும், வெளியே தெரியும். வெளிப்படைத்தன்றது கிட்டத்தட்ட விரினாலும் வெளிப்படைத்தன்மைனாலும் ரெண்டும் ஒன்று. அதுதான் இங்கே விரின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, இப்போ 6ஆம் மற்றும் 3ஆம் வேற்றுமை தொடர்கள், வெளிப்படையாக வரக்கூடிய தொடர்கள், வெளிப்படையாக உறுப்புகள் தெரியக்கூடிய தொடர், அதில் வல்லினம் என்னக்கூடாது? வரக்கூடாது. புரியுதா? பாருங்க, அண்ணனோடு போ, அண்ணனோடு ஓடு, 3ஆம் வேற்றுமை உறுப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க, எனது, எனது, என், அது, எனது, அது வெளியே வந்துருச்சு. ஓடு வெளிப்படையாக வந்துருச்சு. அப்போ என்னது? விரிச்சு எழுதிட்டோம், வெளிப்படையாக எழுதிட்டோம். அப்போ 3ஆம் வேற்றுமை உறுப்பும் 6ஆம் வேற்றுமை உறுப்பும் வெளிப்படையாக வரக்கூடிய தொடர்களில் அதான் விரித்தொடர்னு அர்த்தம். விரித்தொடர்களை விரிகளில் வல்லினம் மிகாது. இந்த இடத்துல அண்ணனோடு போ இப்போ வருமா? வரக்கூடாது. எனது சட்டை இச்சு பொண்ணுமா? போடக்கூடாது. ஏன்னா வேற்றுமை உறுப்பு, அதுக்கான வேற்றுமை உறுப்பு வெளிப்படையாக வந்துருச்சு. ஓகேவா? ஃபைன். ஓகேம்மா. அடுத்து பாருங்க, அன்று, இன்று, என்று, ஆவது, அடா, அடி போன்ற இந்த சொற்கள்லாம் வருது அப்படின்னா இதுக்கு பின்னாடி வல்லினம் வராது. இந்த மாதிரி சொற்கள்லாம் எங்கேயாவது நீங்கள் சென்டென்ஸில் பார்க்குறீங்க, வாக்கியத்தில் சொற்றொடரில் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி வல்லின எழுத்துக்கள், அந்த வல்லினம் எழுத்துக்கள் வரவே வராது. ஓகேவா? ஸோ கடைசியாக அவ்வளவு, இவ்வளவு, எவ்வளவு, அத்தனை, இத்தனை, எத்தனை, அவ்வாறு, இவ்வாறு, எவ்வாறு, அத்தகைய, இத்தகைய, எத்தகைய, சாரிம்மா, அப்போதே, இப்போதே, எப்போதைய, அப்படிப்பட்ட, இப்படிப்பட்ட, எப்படிப்பட்ட, அன்றைய, இன்றைய, நேற்றைய, நாளைய, இந்த சொற்கள்லாம் எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல்லுடைய முதல் எழுத்து அந்த 4 வரிசைகளில் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வல்லினம் வரணுமா? வரக்கூடாது. அப்படியே சிம்பிளாக இந்த எழுத்துக்களுக்கு பின்னாடி எங்கேயுமே வல்லினம் வரக்கூடாதுன்றது தான் அதனுடைய பொருள். வல்லினம் மிகாதுன்றது தான் அதனுடைய பொருள். ஓகேவா? ஸோ ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. சரியா? ஸோ ஓகே. ஸோ இதுதான். நல்லா பாருங்கள், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான்.
ஓகேவா, அதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இதுதான் என்னென்னா ஸ்கூல் புக்கில் எஸ்சிஆர்டி டிஎன்எஸ்சிஆர்டி ஸ்கூல் புக்ஸில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சந்திப்பிழை ஒற்றுப்படை சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய டாப்பிக்கான வல்லினம் மிகுமிடம் மிகாமிடங்கள் இருக்கக்கூடிய கண்டென்ட் இதுதான். இது ஸ்கூல் புக்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துட்டுமா? ஸோ ஓகே, இது ஒரு பெரிய வீடியோ தான். ஆனால் ஸ்கூல் புக்ஸுடைய கண்டென்ட்டை ஃபுல்லாக பார்த்துட்டோம். ஓகேவா, அடுத்து இதே சந்திப்பிழை பேஸ் பண்ணி இதில் வந்துருக்கூடிய ஒரு சில விதைகளே திரும்பி ரிப்பீட்டடாக அந்த கிளாஸ்லேயும் வரும். அதே சமயத்தில் ஒரு சில எக்ஸ்ட்ரா விதிகளும் வந்து பார்த்தோன்னா அவுட் ஆஃப் சோர்சஸ் பேஸ் பண்ணி தமிழ் விர்ச்சுவல் அகாடமி, தமிழ் டிஜிட்டல் லைப்ரரி இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை பேஸ் பண்ணி ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு வீடியோன்றது வரும். அந்த வீடியோவும் பார்த்துக்கோங்க அடுத்த ஒரு கிளாஸில். இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த மொத்த விதிகளும் உங்களுடைய நோட்ஸ் கீழே வந்துடும். புரியுதா? உங்களுடைய சந்திப்பழை டாபிக் கீழே வந்துடும். அப்போ சந்திப்பழை டாபிக் இருந்து ஒரு கொஷனில் எத்தனை கொஷின் கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா, உங்களால் ஆன்சர் பண்ண முடியும், கண்டிப்பாக பண்ணிடுவீங்க. ஒரே ஒரு மார்க் கூட குறையாது. இந்த கான்செப்டை தெளிவாக 100% தெரிஞ்சு வச்சுட்டீங்க அப்படின்னா. புரியுதாமா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் இருக்கக்கூடிய சந்திப்பழை ஒற்றுப்பழை சம்மந்தப்பட்ட டாபிக். சரியா? ஸோ டீட்டெயிலாக தெளிவாக நடத்திருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும் நம்புறேன். நான் திரும்ப சொல்கிறேன், புரிஞ்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணி தம்ஸ் கொடுங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய மற்ற மாணவர்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கிட்டோம். சரியாமா? ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணுவோம். ஸோ தேங்க்யூ.